My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. அருமையான சகோதரனை செய்தியை அளிக்கும்படி நாம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். தேவன் உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதத்தை திறந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின புஸ்தகம், பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு கூட சேதமாகாதிருந்தால் வாசிக்கப்பட்ட அவருடைய வேத பாகங்களோடு கர்த்தர் தம் அளவற்ற ஆசீர்வாதத்தை கூற்றும்படியாக நம் யாவரும் சிறிது நேரம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானாதி வானங்களுக்குள்ளாத மகா பெரிய தேவனே, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்று வார்த்தையில் மாறாதவரே, இம்மட்டுமாய் எங்கள் பட்சத்திலிருந்து எங்களுக்கு எல்லா நன்மைகளை செய்து கொண்டுகிற எங்கள் இம்மானுவேலரே, கர்த்தாவே, இந்த கால வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அதிகமா இருந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு எளிமையான ஜனங்க மத்தியில் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த அடியனை கூட்டி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் கூடினார்கள் என்பதை பார்ப்பதில்லை ஆண்டவரே, எவ்வளவு உத்தமமாய் அவர்கள் கூடினார்கள் என்பதை பார்க்கிற தேவனாய் ஆண்டவரே, ஒரே ஒரு நபருக்காய் நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர். அன்று சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ ராஜாவே, 3 பேர்கள் கர்த்தாவே, இயேசுவே அவர்களை காக்கும்படியாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ தானியேல் ஆண்டவரே சிங்கிள் பர்சனாய் கர்த்தாவே, இதோ அந்த கெபியில் மாற்றிக்கொண்டிருந்த போது ராஜாவே, அவனை விடுவிக்கும்படியாய் பரலோகத்திலிருந்து அந்த ஒரு நபருக்காய் இறங்கி வந்த தேவன் என்று பார்க்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே, இதோ இந்த சிறு கூட்டம் கர்த்தாவே, இயேசுவே ஜனனுடைய பார்வையில் இது அற்பமாய் காணப்படலாம் கர்த்தாவே, ஆனால் உம்முடைய பார்வையிலோ அது விசேஷித்தம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ நாமத்தினால் ஆண்டவரே, நாங்கள் எங்கு கூடினாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருப்பதாக வாக்குறுதியிருக்கிறீர்கள். இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய மகிமை ஆண்டவரே கர்த்தாவே அந்த சாலமோனுடைய கூடாரத்தை நிரப்பினது போல ஆண்டவரே ஒரு விசையாய் ஆண்டவரே இந்த அகாப்போ டேபர்நாக்களை நிரப்பும்படியாக நன்றி ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. இதோ வார்த்தையானது பேசப்படும் போது ராஜா அவருடைய இருதயங்களை அனல் மூட்டபடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கிருந்து அவர்கள் வெளியே கடந்து செல்லும் போது ராஜாவே, அந்த அம்மா ஒரு சீஷர்களுக்குள்ளாக இருந்த அந்த அனுபவம் கர்த்தாவே, எங்களுக்குள் வரத்தக்கதாக ஒரு வார்த்தையை விளக்கி காண்பித்த போது எங்களுடைய இருதயங்கள் அணைவெட்டி எழியவில்லையா என்று கர்த்தாவே அவர்கள் பேசிக்கொண்டே விடு திரும்ப நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவேதோ கர்த்தாவே இந்த வாளில முற்றிலுமாய் எங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆவி ஆத்துமா சரீரம் முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரேதோ கர்த்தாவே, வேறு எந்த சிந்தைகள் மத்தியில் வேண்டாம் ஆண்டவரே. வீட்டை குறித்தோ எதிர்காலத்தை குறித்து நாம் நினைக்க இது இடமல்ல என்று பார்க்கிறோம். இது முற்றிலுமாய் உம்முடைய சிந்தை பேசப்படுகிற ஒரு அதை நாங்கள் கிரகிக்க வேண்டிய ஒரு நேரம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய எல்லா காரியங்களும் ஒரு விஷயம் நாங்கள் அப்புறப்படுத்தி ராஜாவே, இயேசுவே எங்களுடைய இருதயங்களையும் ஆத்துமாக்களும் ஆண்டவரே நாங்கள் இதோ கர்த்தாவை காலி செய்து ராஜாவே, ஆண்டவரே கர்த்தா வெறுங்குடமாய் உம்மனத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். வெளிப்பாட்டினாலும் வியாக்கியானினால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீரே காரியங்களை பேசும் ஆண்டவரே. அடியனை காட்சியில் அப்புறப்படுத்தி இந்த இடத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே.
இந்த வேலையில கூட ஆண்டவரே இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமை சகோதரன் போவாசையும் அவர்கள் குடும்பத்தாரையும் சபையாரும் நீ தாமே ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கிறோம். இயேசுவே நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. காலை வேளை எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாவே நல்ல ஒரு அட்மாஸ்பியரை ஒரு சகோதரன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த நவீன காலகட்டம், இது நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேக நவீன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி ஆராதிக்க பழகிட்டாங்க எல்லாருமே. ஆமென். ஆனா இந்த காலை வேளையில பார்த்தோன்னா ரொம்ப எளிமையா கரங்களை தட்டி, இந்த பிள்ளை ரொம்ப பாரு சின்ன பிள்ளை, தேவன் தாமே அந்த பிள்ளைய எதிர்காலம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரி நல்லா ஜெபித்தாங்க, பாடினாங்க, சகோதரன் பாடினாரு. ரொம்ப நல்ல ஒரு தேவ பிரசனத்தை நான் உண்மையாவே நான் உணர்ந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. தேவன் தாமே அந்த பிரசனத்தை தொடர்ந்து இன்னுமா ஊற்றும்படியாக நான் கூட நான் ஜெபிக்கிறேன். சகோதரன் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு, அது போதுமானதுன்னு பார்க்குறோம். சகோதரன் கூட ஒரு வருஷமா அதுக்கு மேலே கூட எனக்கு தெரியும். ரொம்ப இனிமையான ஒரு சகோதரன். தேவன் தாமே அவர் இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. யாரும் ரொம்ப சீக்கிரமா அவரோடு கூட பழகும்படியா தேவன் ஒரு சகோதர அன்பை அவருக்குள்ள ஊற்றி இருக்கிறார். ஆமென். வேற யாருக்கும் தேவனா கொடுத்து அவரா உற்பத்தி செய்யறது கிடையாது. ஆமென். தேவனா அவருக்குள்ள வைத்த பாகத்தை அவர் சீக்கிரமா எல்லாரும் கூட அட்டாச் பண்ணும்படியா ஒரு அன்பை தேவன் அவருக்குள்ளாக வச்சிருக்கார். ஆமென். எல்லா ஆத்துமாக்கள் மேலயும் அவர் ரொம்ப அன்பா இருக்கிறார். ஆமென். நேற்று கூட கால் பண்ணாரு, பிரதர் அந்த சிறு பிராணி அந்த டாக் ரொம்ப சிக்கா இருக்கு பிரதர், ஜெபிச்சுங்க பிரதர் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எல்லா உயிர்கள் மேலேயும் ஒரு அன்பு செலுத்துற ஒரு காரியமா இருக்குது. தேவன் அந்த அன்பு அவருக்குள்ள ஊத்தினதுக்காக நன்றி செலுத்தலாம். தேவன் தாம் என் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கட்டும். இப்ப கூட நம்ம ஒரு சிறு பாகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வேலையில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவனத்தை எதுவுமே சிதற விடாதபடி கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு அட்டென்ஷன் எனக்கு கொடுக்கும்படியா கொடுக்குறேன். கவனிங்க. கொடுக்கப்பட்ட தலைப்பின் பெயர் என்னன்னா The Sea of the Forgetfulness. அது என்ன? மறதி என்னும் கடல். மறதி கடல். அதாவது நம்மளுக்கு கடல் பத்தி தெரியும், அதை பத்தி. கடல் எவ்வளவு ஆழமானது. அதுல நம்ம ஒரு பொருள் போட்டா கூட பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல கிடைக்காது, ஏன்னா அவ்வளவு ஆழமான ஒரு கடல். ஆனா தேவனுக்கு அது போல ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் பேரு தான் மறதி கடல். ஆமென். அதை குறிச்சு தான் இந்த காலவேளை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ராகாபை குறிச்சு பைபிள் உங்களுக்கு தெரியும்ல, தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறீங்களா நீங்க? ஓகே. இந்த ராகாபை குறிச்சு நம்ம பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கையில தேவன் செஞ்ச அந்த மறதி என்ன கடலை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கலாம். கவனிங்க. இந்த ராகாப் கடைசி கால மணவாட்டிக்கு ஒரு பரிபூர்ண மாதிரியா இருக்கிறார். ஆமென். 7 சபையின் காலங்கள்ல மணவாட்டி இருக்கிறாங்க. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேன 7 சபையின் காலங்கள் மணவாட்டி இருக்கிறாங்க. ஆனா இந்த ராகாப் என்ற ஒரு ஸ்ரீ கடைசி காலத்தில் வருகிற, அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கிறார். ஆமென். பரிபூர்ணமான ஒரு மாதிரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை அதை எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த ராகாபை குறித்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா ஜோஷுவா எழுதின புஸ்தகம் பாருங்க. அதுல பாத்தீங்க 2ஆம் அதிகாரத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ராகாபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஜோஷுவா பாத்தீங்கன்னா 2 வேவுக்காரர்கள் ரகசியமா எரிகோவை வேவு பார்க்கும்படி அனுப்புறாரு. அவர்கள் சென்று போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீட்டை பாக்குறாங்க. அங்க ஒரு ஸ்ரீ இருக்கிறான், அவ பேர் தான் ராகாப். ஆமென். அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். வேதத்தை வாசிக்கிறவங்க இந்த மெசேஜை ஃபுல்லாவே நீங்க எப்படி கவனிக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா கவனிக்கணும். ஆமென். வேற எந்த காரியமும் உங்களுக்கு சிந்தையா இருக்கக்கூடாது, பரிசுத்தமா எடுக்கணும் இந்த காரியத்தை. அவள் எப்படி பைபிள் அவளை குறிச்சு என்ன சொல்லுதுன்னா அவள் ஒரு வேசின்னு சொல்லப்படுது. ஆமென். இந்த 2 பேர் வேவு பார்க்க போகும்போது அந்த வேசியின் வீட்டுல பிரவேசித்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப அவர் பழைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா இருந்தது. ஆமென். வேசித்தனம் அவர் செய்து கொண்டிருந்தா அவருடைய வீட்டுல தான் இந்த 2 வேவுகாரர்கள் போனார்கள்.
ஆமென். ஆமென். அவ எந்த காலகட்டத்துல ஜீவித்தாள் என்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதே யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்தை வாசிக்கணும். அவள் யார் என்று நாம் அறிந்து கொள்ளணும்னா 2ஆம் அதிகாரம். அவ எந்த காலகட்டத்துல ஜீவிக்கிறான், அவளை சுற்றி எந்த காலகட்டத்துல இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னா 1 அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 அதிகாரம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, கவனிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, இப்படிதான் பைபிள் வந்து அந்த யோசுவா புத்தகம் எப்படி அறிமுகம் செய்யப்படுது அப்படின்னா, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு அப்படின்னு வரும். ஆமென். ஆமென். இப்ப கவனிங்க, இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா மோசே மரித்த பின்பு அப்படின்னு போடுது. ரைட்டுங்களா? ஆமென். இந்த ஜோஷுவா புத்தகம் எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னா, மோசஸ் மரித்த பிறகுதான் இந்த யோசுவா புத்தகமே நம்ம படிக்க முடியும். ஆமென். கவனிங்க, அங்க யாரு இல்லைன்னா அங்க மோசே இல்லை. ஆமென். ஆமென். மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருட காலமா எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். மோசே ஒரு மெய்ப்பனை போல இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழிநடத்தின்னு வந்தார். ஆமென். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வழிநடத்தின்னு வந்து கடைசி 40 வருஷம் முடியும் போது பாத்தீங்கன்னா மோசஸ் செஞ்ச ஒரு சிறு மிஸ்டேக்கான தேவன் அவனை காட்சியில இருந்து எடுத்துட்டார். ஆமென். மோசஸ் அந்த காஞ்சில எடுத்துட்டாரு. இப்ப அங்க யார் யார் இருக்கிறாங்கன்னா, புறப்பட்ட 20 லட்சம் ஜனங்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல அழிஞ்சிட்டாங்க. எஸ். ஆமென். ஆமென். இப்ப அங்க அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்குது. அது யாருன்னா வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைங்க. ஆமென். புரியுதுங்களா? ஆனா புறப்பட்ட எல்லாருமே வனாந்தரத்துல அழிஞ்சிட்டாங்க. ஆனா வனாந்தரத்துல அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் இப்ப அங்க நிக்கிறாங்க. ஆமென். ஆனா அந்த 20 லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க யார் யாரு? காலேப் அண்ட் ஜோஷுவா. ஆமென். ஆமென். வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைகளும் காலேப் அண்ட் ஜோஷுவாவும் தான் இப்ப இந்த மோசஸ் 40 வருஷம் முடிவில் அங்க இருக்கிறாங்க. ஆமென். இந்த டைம்ல அந்த மெய்ப்பெண் காய்ச்சல் விட்டு போயிட்டார். ஆமென். ஆமென். இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். அவளை வழிநடத்தாங்க ஒரு தலைவன் இல்ல. புரியுதுங்களா? யார் இல்ல? தலைவன். ஒரு தலைவன் இல்லாம மெய்ப்பெண் இல்ல ஆடுகளை போல இருக்காங்க. கவனிங்க, இப்ப தேவனுக்கு நெக்ஸ்ட் ஒரு சரியான லீடரை அவர்களுக்கு கொடுக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தேவனுக்கு இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. புரியுதுங்களா? இப்ப மோசஸ் காய்ச்சல் இருந்து போனதுனால அவங்கள வழிநடத்தும்படியா மோசஸ போல குணாதிசயம் கொண்டவனாய், மோசஸ் போல அனாயிண்டிங் உடையவனாய், மோசஸ் போல அபிஷேக உடையவனாய் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை தேவன் அங்க காட்சியில கொண்டு வரும்படியாய் தேவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு அந்த இடத்துல இருக்கு. ஆமென். ஆமென். ஏன்னா மீட்பு என்பது 2 பாகம் இருக்கிறது. ஒண்ணு வெளியே வரது, மற்றொன்று உள்ளே செல்றது. ஆமென். ஆமென். மோசஸ் மூலமா தேவன் வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்ப அப்படியே அவர்கள் வனாந்தரத்தில் விடாதபடி தேவன் எதற்காக அவர்களை கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றும்படியா தேவன் பாருங்க, தேவனை நடத்தி கொண்டு போக முடியாது. ஆமென். ஆமென். தேவன் எப்பொழுதுமே கருவிகளை பயன்படுத்துறது கிடையாது. ஆமென். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துறது கிடையாது. ஆமென். சூரியன் நட்சத்திரங்களை பயன்படுத்த முடியாது. ஆதியில் இருந்த தேவன் ஒரு மனுஷனை வழிநடத்த ஒரு மனுஷனை தான் பயன்படுத்துறார். ஆமென். ஆமென். அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு டேப்பை போட்டு கேட்டு நம்ம வீட்ல ஆராதிக்க கூடாது. ஆமென். ஆமென். பெண்ணாமுடைய டேப் கேட்டுட்டு நம்ம வீட்ல ஆராதிக்க கூடாது. ஆமென். நம்ம வழிநடத்தும்படியா தேவன் ஒரு மனுஷனை வச்சிருக்கிறார். அதுதான் சகோதரன் உங்கள் மத்தியில் வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு ஊழியக்காரன் நாங்க தேவையா இருக்கிறது. ஆமென். அப்ப ஒரு ஊழியக்காரன் காட்சியில இருந்து போன உடனே மற்றொரு ஊழியக்காரனை வைக்கும்படியாய் ஒரு பொறுப்பு எப்பவுமே தேவனுக்கு தான் உரியது. ஆமென். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வைக்க முடியாது. ஆமென். எப்பவுமே அழைப்புகளும் வரங்களும் தேவன் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். இப்போ மோசஸ் பாருங்க, காட்சியில இருந்து போயிட்ட உடனே அந்த இடத்துல ஒரு தலைவன் வைக்க வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பு தேவனுக்கு இருக்குது. ஆமென். 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 ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம வாசிச்சோம், மோசே மரித்த பின்பு அப்படின்னு போடுது. அப்போ கவனிங்க, மோசே மரித்த பின்பு தேவன் ஜோஷுவா கிட்ட பேசுறார். ஆமென். ஆமென். அவன் யாருன்னா மோசஸ் கூட அவன் ஒரு பிலிவரை போல நடந்து வருகிறான். ஆமென். தன்னுடைய வழிகள் 40 வருஷத்து அவன் மோசையை பார்த்துட்டே இருக்கிறான். ப்ராபர்ட் சொல்றாரு, ஜோஷுவா மோசையை பார்த்துட்டே இருக்கும்போது அவன் எவ்வளவு மிஸ்டேக்ல கமிட் பண்ணாலும் தேவன் இன்னுமாய் மோசஸ் கூட இருக்குது அவன் பார்த்தான். எவ்வளவு தவறுகளை அவன் பார்த்தாலும் இன்னுமாய் மோசஸ் கூட தேவன் இருக்கிறத அவன் பார்த்தான். அவன் கொடுத்த அந்த அனாயிண்டிங் அபிஷேகத்தையும் அவன் கனம் பண்ணான். எந்த அதே போலதான் சகோதரன் நீங்க நிற்கும் போது
அவரிடத்துல ஏராளமான மிஸ்டேக் நீங்க பார்க்கலாம். ஆமென். சில மிஸ்டேக் பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஆனா அதை கொண்டு நீங்க பேசக்கூடாது. புரியுதுங்களா? தேவன் அதற்கான பொறுப்பாளி. ஆமென். ஒரு தவறு செய்தவர் மோசேயை காய்ச்சல் இருந்து எடுத்துட்டார். ஆமென். அது போல ஒரு ஊழியக்காரன் யாரா இருந்தாலும், எனிபடி யாரா இருந்தாலும், அவர்களை வைக்கிறதும் எடுக்கிறதும், ஆமென், அவர்களை வழிநடத்த எல்லா பாகமே தேவனுக்குரியது. ஆனா பிலீவர் ஆகிய உங்களிடத்துல ஒரு சின்ன காரியம் காணப்பட்டா உடனே அதை எத்தனை போய் வெளியே பேசக்கூடாது. ஆமென். நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கு. ஆமென். அதுதான் நம்ம ஜோஷுவா கிட்ட கத்துக்க வேண்டியதா இருக்குது. ஆமென். ட்ரூ பிலீவர் அப்படிதான் இருப்பான். ஆமென். அப்ப ஜோஷுவா கிட்ட எவ்வளவு மிஸ்டேக் அவன் பார்த்தான், அந்த தவறுகள் மத்தியிலும் தேவன் அவனிடத்துல அசைவாடுதல் அவன் பார்த்தான். ஆமென். கவனிங்க, இப்ப ஜோஷுவா கிட்ட பேசுறாரு, என் தாசனாகிய மோசே மரித்து போனா, நீயும் உன்னுடன் கூட இருப்பவங்க எழுந்து இந்த யோர்தானுக்கு அடுத்து வாக்குத்தத்தம் பண்ண பிரவேசத்துக்கு நீங்க போக ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஜோஷுவா கிட்ட பேசுறாரு. இப்ப கவனிங்க நல்லா இந்த காரியத்தை. மோசஸுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒன்று எலியேசர், ஒன்று கெர்சோம் அப்படின்னு. ரைட்டுங்களா? மோசஸ் மரிச்ச பின்பு அவங்களுடைய 2 குமாரர்களையும் தேவன் காட்சியில கொண்டு வந்திருக்கிறான். அவனுடைய நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு அந்த 2 குமாரர்களையும் தேவன் வந்து வச்சிருக்கலாம்ல. ஆமென். ஆனா வைக்கவே இல்லை தேவன். தேவன் யாரை தெரிந்து கொண்டார்னா ஜோஷுவாவை தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா இது வந்து இது பாலிடிக்ஸ் கிடையாது. ஆமென். அரசியல் கிடையாது. அப்பா போன உடனே பையன் காட்சிக்கு வருது. ஆமென். கர்த்தருடைய ஊழியம். ஆமென். அதற்கான சரியான பர்சன் யாரோ, சரியான நபர் யாரோ, கர்த்தர் தான் அங்க கொண்டு வந்தார். ஆமென். ஆமென். இப்ப ப்ராப்பர் சொல்றாரு, இந்த ஜோஷுவா பத்தி சொல்றாரு. கவனிங்க, இன்றைய விசுவாசிக்கு, உண்மையான விசுவாசிக்கு அவன் முன் அடையாளமா இருக்கிறான். யாரு? ஜோஷுவா முன் அடையாளமா இருக்கிறான். ஜோஷுவா மோசேயின் வாரிசு அப்படின்னு சொல்றாரு. கவனிங்களா? எஸ். அவனுடைய பிசிக்கலா மாம்ச பிரகாரமான வாரிசு 2 பேர் இருக்காங்க. ஆமென். அவர்கள் அந்த இடத்துல தேவன் கொண்டு வரவே இல்லை. இவன் எப்படின்னா மோசஸ் சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்தவன். எஸ். பவுல் சொல்றாரு பாருங்க, நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்தேன்றார். பெண்ணாம சொல்றாரு. ஆமென். அப்ப சரியான நபர் யாரோ தேவன் அங்க காட்சியில கொண்டு வந்துகிறார். ஆமென். அதனால ஜோஷுவா தெரிந்து கொள்றார் தேவனே. கவனிங்க, இப்போ மோசஸ் யாருன்னா ஒரு ப்ராஃபட்டா இருக்கிறான். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி காட்சியில இருந்து போன பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுடைய தலைமை கீழாக வருகிறார்கள். ஆமென். ஆமென். மோசஸ் காட்சியில இருந்து போயிட்டான், அவன் தீர்க்கதரிசி. ஜோஷுவா யாருக்கு அடையாளமா இருக்கிறான்னா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறான். ஆமென். ஆமென். அப்போ ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசியில இருந்து பரிசுத்த ஆவியின் தலைமை கீழாக வருகிறார்கள். ஆமென். ஆமென். கவனிங்க, இப்ப சொல்றாரு கவனிங்க, இப்பொழுது நாமும் கூட ஒரு யாத்திரையில இருக்கிறோம். ஆமென். அவர் முதல் யாத்திரையில இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களே, நம்ம எந்த யாத்திரையில இருக்கிறோம்? 3ஆம் யாத்திரையில இருக்கிறோம். ஆமென். கவனிங்க, இந்த 3ஆம் யாத்திரையில நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, என் தாசனாகிய சகோதரன் பெண்ணா மரித்து போனான். ஆமென். 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 இப்பொழுது நம்மள பார்த்து சொல்ற, நீயும் உன்னோட கூட இருக்கிறவங்களும் நெக்ஸ்ட் எந்த தலைமை கீழ வரணும்னா பரிசுத்த ஆவியின் தலைமை கீழாக வரணும். ஆமென். ஆமென். ஹalleluya. ப்ராஃபட்டோட 2 குமாரர்கள் தலைமை கீழ நமக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? அங்க கெர்சோம் எலியேசர் இருந்தாங்க. இப்போ ப்ராஃபட் காட்சியில இருந்து போன பிறகு இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு தலைமையா யாரை வச்சார்னா ஜோசப் பிரணாமும் பில்லிகிராமும் கிடையாது. எஸ். பில்லி பாலம் கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்மள வழிநடத்துறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். 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 ஆனா தேவன் அவர்களை கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் மூலமாக மெசேஜ் எல்லா இடங்களும் போகிறது, அதனால நம்ம பயன்படுறோம். ரைட். ஆனா இன்னைக்கு நம்மள லீட் பண்ணும்படியா நம்மளுடைய ஆத்துமாவுக்கு மீட்பர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென். ஹalleluya. கவனிங்க, இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. தீர்க்கதரிசிக்கு பிறகு ஒரு தலைமை இருக்கிறது என்றால் அது பரிசுத்த ஆவி மட்டுமே. ஆமென். ஆமென். அதனால தான் கவனிங்க, அது சொல்றாரு 1 பேதுரு 2:25 சொல்றாரு. நான் வாசிக்கிறேன், அப்படியே கவனிங்க. நம்ம எல்லாமே சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். ஆமென். கவனிச்சீங்களா? மோசஸ் போன உடனே எப்படி அந்த ஜனங்க இருந்தாங்க? சிதறுண்ட ஆடுகளை போல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தாங்க. நம்மளும் அதே போலதான் இருந்தோம். பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு.
இப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு மெய்ப்பொரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். 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 கவனிச்சீங்களா? Yes. இப்ப பரிசுத்த ஆவியின் தலைமைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா திருப்பப்பட்டிருக்கிறோம். Yes. ஒரு நாள் நம்ம லீட் பண்றதுக்கு யாருமே இல்ல. ப்ராஃபட் காய்ச்சல் இருந்து போயிட்டார். ஆமென். அவர் போய் கிட்டத்தட்ட 60-70 வருடங்கள் ஆகிறது. ஆமென். இதுவரை நம்மள ஆத்துமாக்களை மெய்ப்பர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென். அனுதினம் நம்மள போஷித்துக்கிற யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். இப்ப கவனிங்க, அவர்கள் இப்ப அந்த ஃபர்ஸ்ட் யாத்திரைக்கு நம்ம போலாம். அவர்கள் சரியாக எப்பொழுது வந்தார்கள் என்ன, அந்த எக்ஸோடஸ்ல அந்த எரிகோ கிட்ட அவங்க வரும்போது அது எப்பேற்பட்ட காலம் என்னன்னா அறுவடையின் நேரமா இருந்தது. ஆமென். ஆமென். ஹார்வெஸ்ட் டைம்ல தான் அவங்க வராங்க. எப்பவுமே ஹார்வெஸ்ட் டைம்ல யோர்தான் வந்து கரை புரண்டு ஓடும் போடப்பட்டது. ஆமென். ஆமென். ஹார்வெஸ்ட் டைம்ல எப்படி இருக்கும்? கரை புரண்டு ஓடும். இப்போ நாம கூட பாத்தீங்கன்னா கவனிங்க, நாமும் கூட பாத்தீங்கன்னா அதே டைம்ல தான் ஹார்வெஸ்ட் டைம்ல நம்ம வந்திருக்கிறோம். கவனிங்க, இதுல சொல்ற பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகமானது இன்று உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உற்பத்தி செய்கிறதா இருக்குது. ஆதியாமில் தொடங்கின தவிர உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். ஆமென். ஆதியாகமத்துல என்னென்ன வித்துக்கள்லாம் தேவன் போட்டாரோ, புரியுதுங்களா? ஆமென். எல்லாவுடைய இசம்ஸ், அதாவது கம்யூனிசம், இமானிசம், பாசிசம், சோசியலிசம், இப்படி இசம் வருது பாருங்க. இது எல்லாவற்றையும் நீ கவனிச்சு கொண்டே போனீங்கன்னா அதற்கான ரூட், அதற்கான அந்த வேர் எங்க போய் முடியும்னா ஆதியாகமத்துல தான் முடியும். அவிசுவாசம் எங்க தொடங்குச்சு? ஆதியாகமத்துல. ஆமென். விசுவாசம் எங்க தொடங்குச்சு? ஆதியாகமத்துல தான். குழப்பம் எங்க தொடங்குச்சு? ஆதியாகமத்துல தான். இப்படி ஆதியாகமத்தில் போடப்பட்ட எல்லா விதைகளும் வளர்ச்சி அடைந்து நம்ம இப்போ இந்த காலத்துல அறுவடைக்கு இருக்கிறோம். இப்ப நம்ம எந்த டைம்ல வந்திருக்கிறோம்? ஹார்வெஸ்ட் டைம்ல வந்திருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் அவிசுவாசங்களும் அறுவடை செய்ய வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கு. ஆமென். இதே டைம்ல தான் கோதுமையும் அறுவடைக்கு செய்ய வேண்டியதா. ஆமென். அப்ப நம்ம எந்த டைம்ல வந்திருக்கிறோம்? அவங்கள போல ஹார்வெஸ்ட் டைம்ல, அறுவடை நேரத்துல நம்ம காட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆமென். கவனிங்க, அந்த லைஃபோ நம்ம லைஃபோ நான் ஒப்பிட்டு பேசுறேன். வாங்க கவனிங்க, அவங்க அதாவது அவங்க 2ஆம் உலகத்திற்கும் 3ஆம் உலக யுத்தத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த ராகாப் வாழ்ந்தான். ஆமென். அப்படின்னா கவனிங்க, ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது ஒரு யுத்தம் ஏற்பட்டது. யாரு கூடனா எமோரியன் என்ற ராஜா கூட அவங்களுக்கு ஒரு யுத்தம் ஏற்பட்டுச்சு. அல்ல ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாசானின் ராஜாவாக ஓகோடு கூட ஒரு யுத்தம் ஏற்பட்டுச்சு. அதையும் அவன் ஜெயிச்சிட்டாங்க. இந்த 2 யுத்தத்துக்கு பிறகு மோசஸ் காட்சியில இருந்து போயிட்டார். ஆமென். ஆமென். இப்போது 3ஆம் ஒரு யுத்தம் இருக்குது. அதுதான் அந்த எரிகோவை கைப்பற்றி அந்த எரிகோ ராஜாவை வீழ்த்தணும். அதான் 3ஆம் உலக யுத்தம். புரியுதுங்களா? இப்ப நம்ம கூட எப்படி இருக்கோம்னா 2ஆம் உலக யுத்தத்துக்கும் 3ஆம் உலகத்துக்கு இடைப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆமென். 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவடைஞ்சிச்சு. ஆமென். 1945 2வது உலக யுத்தம் முடிவடைந்தது. ஆமென். இப்போ நம்ம காட்சியில இருக்கிறோம். இப்போ இங்க யார் இல்ல நம்ம மத்தியில? மோசஸ் இல்ல. ஆமென். தீர்க்கதரிசி காட்சியில இல்ல. இப்போ நம்ம யார் தலைமையில இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் தலைமை கீழ இருக்கிறோம். ஆமென். இப்போ 3ஆம் உலக யுத்தம் வரப்போகிறது. ஆமென். புரியுதுங்களா? இப்போ அதே ராகாப் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதே ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். இப்போ கவனிங்க, இப்பொழுது ஓல்டு ஜெனரேஷன் எல்லாரும் மரித்து நியூ ஜெனரேஷன் அங்க வந்திருக்கு. ஆமென். ஆமென். புறப்பட்ட 20 லட்சம் ஜனங்களும் ஓல்டு ஜெனரேஷன் ஆன பழைய மக்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வனாந்திரத்துல மரிச்சிட்டாங்க. இப்ப வனாந்திரத்துல பிறந்த பிள்ளைகளும் அங்க ஜோஷுவா காலேப் மட்டும் தான் இருக்கு. அவங்க யாருன்னா நியூ ஜெனரேஷனா இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். அதே போலதான் பிரதர் பெண்ணாம் தொடங்கின போது ஏராளமான பேர் அவர் கூட வந்தாங்க. ஆமென். ஆமென். கிட்டத்தட்ட இந்த உலகத்தை 7 முறை சுற்றி வந்தார். ஆமென். ஆமென். அந்த காலகட்டத்துல இருந்த ஓல்டு ஜெனரேஷன் ஏறக்குறைய 95% ஜனங்க எல்லாமே மரிச்சு போயிட்டாங்க. ஆமென். ஆமென். ப்ராஃபட் காட்சியில இருந்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 70 வருஷமா இருக்கிற நம்ம எல்லாருமே இப்ப எதுல வந்துரும்? நியூ ஜெனரேஷனா வந்திருக்கோம். ஆமென். 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 நம்ம எல்லாம் புதிய சந்ததியா இருக்கிறோம். ஆமென். இப்ப கவனிங்க, இப்பொழுது யோசுவா அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னா யோர்தானை கடந்து தான் எரிகோ இருக்குது. அந்த யோர்தானை அந்த ஜனங்களை கடக்க செய்து அந்த எரிகோவை கைப்பற்றணும். அதுதான் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்குது. ஆமென். ஆமென். இப்ப அவங்களுக்கு என்னன்னா யோர்தானை கடந்து எரிகோவுக்கு போகணும். ஆமென். ஆமென். இப்ப நம்மளும் அதே நேரத்துல தான் இருக்கணும். யோர்தான் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா
மரணத்துக்கு அடையாளமா அடையாளமா இருக்குது. ஆமென். ஆமென். நம்ம இந்த டெத்தை இப்போ ஓவர் கம் பண்ணி நித்தியத்துக்குள் போக வேண்டிய நேரத்துல இருக்கும். ஆமென். ஆமென். இந்த டெத்தை நம்ம பைபாஸ் பண்ணி எலியாவை போல, ஏனோக்கு போல, இயேசு கிறிஸ்துவை போல, ஆமென். ஆமென். இந்த டெத்தை நம்ம பைபாஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணோம்னா நித்தியத்துக்கு போக வேண்டிய நேரத்துல நம்ம இருக்கோம். ஆமென். 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 அப்படியே கவனிங்க. இப்ப தேவன் அந்த எரிகோவை கைப்பற்றி அவர்களுக்கு கொடுக்கும் ஒரு பெரிய பொறுப்புல தேவன் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஃபர்ஸ்ட் ஒரு பொறுப்பு இருந்து, என்ன பொறுப்பு? மோசஸ் மரித்த பிறகு ஒரு தலைமையை செட் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆமென். ஆமென். ஜோஷுவா கொண்டு வந்தார். இப்ப இன்னொரு பொறுப்பு இருக்குது. ஆமென். ஆமென். ஏன்னா பொறுப்பு எப்பவுமே நம்மளுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். ஆமென். நம்ம சிறு பிள்ளைகளா இருக்க ஒரு பொறுப்பு இருக்குது, வாலிபத்துல ஒரு பொறுப்பு இருக்குது, மேரேஜ் ஆனவன பொறுப்பு இருக்குது. ஆமென். ஆமென். இப்படியே ஒரு பொறுப்பு. அதே போலதான் தேவனுக்கு எப்பவுமே பொறுப்புகள் அடங்கிய ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம இதுல பொறுப்பற்றவளா நம்ம சுத்தி இருக்க முடியாது. ஆமென். ஆமென். தேவன் எப்படி நம்மளுடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமென். இப்ப தேவனுக்கு இன்னொரு பொறுப்பு வந்து எப்படின்னா, அந்த எரியோவை கைப்பற்றி அந்த கானான் தேசத்தை முழுவதுமே வாஷ் அவுட் பண்ணி, பாவத்தையும் அவிசுவாசத்தை வாஷ் அவுட் பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க வேண்டியவரா இருக்கிறார். ஆமென். கவனிங்க, அங்க 7 ஜாதிகள் இருந்தாங்க. அந்த கானான் தேசத்துல 7 ஜாதிகள் இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று உபாகமம் புத்தகத்துல எழுதப்பட்டது. கவனிங்க, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களில் மாத்திரம் சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோடு நீ வைக்க வேண்டாம். கவனிச்சீங்களா? ஆமென். கானான் தேசத்துல யார் இருக்கானா? 7 ஜாதி இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அந்த தேசத்தை நீ கைப்பற்றி சுவாசிக்கிற ஒன்றும், நாய் என்று சொன்ன எந்த மிருகமா, எந்த மிருக ஜீவனாலும் சுவாசம் இருக்கிற ஒன்னையும் என்ன பண்ணக்கூடாது, நீ உயிரோடு வைக்க கூடாது அப்படின்ட்டு தேவன் வந்து மோசே கட்டளையிட்டு இருக்கிறார். இப்ப ஜோஷுவா அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவன் இருக்கிறான். ஆமென். ஏன் அப்படின்னா ராபர்ட் சொல்றாரு, அந்த 7 அந்த கானான் தேசத்தை ஃபர்ஸ்ட் யாருக்கு தேவன் கொடுத்தாருன்னா ஆபிரகாம் கொடுத்தாரு. ஆமென். 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீ உன் இனத்தையும் உன் சந்ததியை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். அதுதான் அந்த தேசமா இருக்கு. அங்க ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கு காட்சியில வர்றாரு, அங்க வாழ்ந்தாரு. பின்பு அவர் போனவர் யாக்கோபு வாழ்ந்தார். பின்பு யாக்கோபு 70 குமாரர்களும் எகிப்துக்கு ஜோசப் சந்திக்கு போகும்போது அங்கேயே போய் இருந்துட்டாங்க. ஆமென். அப்ப இந்த தேசத்தை சுற்றி இருக்கிற புறஜாதி பட்டணம், அந்த ஏவியர், எமோசியர், இவங்க எல்லாமே அதை பிடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப மறுபடியும் எகிப்தில இருந்து வெளியே வந்து மறுபடியும் அதை போய் பிடிக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். ஆனா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ப்ராபர்ட் சொல்றாரு, அவ்வளவு அருவருப்பான பாவத்துடைய ஜனங்களா இருந்தாங்க. ஆமென். ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண், அவ்வளவு சோதோம் குமாரோடைய அவ்வளவு பாவமும் அங்க இருந்துதான். அதனால எல்லா பாவத்தையும் வாஷ் அவுட் பண்ணும்படியா சுவாசம் உள்ள ஒன்றையும் நீ உயிரோட வைக்காதன்றார். ஆமென். கவனிங்க, அப்படிப்பட்ட இந்த எரிகோ பட்டணத்துலதான் இந்த ராகா போல்றான். புரியுதுங்களா? இப்ப சிறுவ ஜனம் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கைப்பற்றணும், அதுல இருக்கிற சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோட வைக்க கூடாது. ஆனா அந்த இடத்துலதான் இப்ப யாரு இருக்கானா, உண்மையான வித்தாகிய ராகாப் அங்கதான் இருக்கிறான். ஆமென். இப்ப கவனிங்க, இப்ப இந்த ராகாப் எதற்கு பாத்திரமா இருக்கிறார்னா சுட்டெரிக்கப்படுவதற்கு பாத்திரமா இருக்கிறான். ஆமென். எதற்கு பாத்திரமா இருக்கிறான்? சுட்டெரிக்கப்படுவதற்கு பாத்திரமா இருக்கிறோம். இப்ப நம்ம கூட எப்படி இருந்தோம்னா, முற்காலத்துல எபேசியர் 2:3 சொல்லப்படுது பாருங்க, முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை மாத்திரம் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினைக்கு பிள்ளைகளாக இருந்தோம். புரியுதுங்களா? ராகாப் எப்படி இருக்கிறா? இப்போ கோபாக்கினிக்கு ஒரு பிள்ளையா இருக்கிறான். அவன் சுட்டெரிக்கப்படுவதற்கு பாத்திரமா இருக்கிறான். ஆமென். அவரிடத்தில் எந்த நன்மையும் இல்ல. ஒரு காலத்துல நம்மளும் அப்படிதான் இருந்தோம். கோபாக்கினிக்கு பிள்ளையா இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்குது. நியாய தீர்ப்பு மட்டும் தான். தேவனுடைய எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது நம்மளுக்கு தகுதியே கிடையாது. ஆமென். தேவ கிருபையினாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். ஆமென். நம்மளுடைய பலத்தினாலும் பராக்கிரமும் ஒண்ணும் கிடையாது. ஆமென். இது முழுவதுமாக தேவனுடைய கிருபையின் அடிப்படையில தான் நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஆமென். இப்ப பாருங்க, அந்த ராகாப் சுட்டரிக்கப்படுவதற்கு பாத்திரமா இருக்கிறான். இந்த ராகாப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அதாவது எந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பாக்குதுன்னா, நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் சொல்லுது ராகாப் எப்படி இருக்கிறான்னா வேசி அப்படின்னு சொல்லு. புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் எப்பவுமே ஒரு மனுஷனை குற்றச்சாட்டி அவனை வந்து சிறைச்சாலையில் அடைக்கும்.
அதுதான் நியாயப்பிரமாணம் செய்யும். ஆமென். ஆமென். Hallelujah. அவனுக்கு எந்த விதத்திலும் ஒரு சுகம் தராது, அவனுக்கு எந்த விதத்துல மீட்டு எடுக்காது. ஆமென். ஆமென். அதுல இல்ல, அந்த பவர் கிடையாது நியாயப்பிரமாணத்துல. அதனால நியாயப்பிரமாணத்துல பார்வையில ராகாப் எப்படி இருக்கானா, வேசியா இருக்கிறான். Amen. ஆமென். Amen. ஆனா தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ராகாப் ஒரு முன்குறிக்கப்பட்ட விசுவாசின்னு சொல்றார். புரியுதுங்களா? ஆமென். இப்போ பைபிள் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் எதை பாக்குதுன்னா, அவள் செய்கிற அந்த பிசினஸையும் அவளுடைய அவுட்டர் பார்ட்டையும் தான் அது பாக்குது. Amen. Amen. ஆனா ப்ராஃபட்டுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அவள் ஒரு முன்குறிக்கப்பட்ட விசுவாசி. ஆமென். Hallelujah. ஏன்னா அவருடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். ஆமென். ஆமென். Hallelujah. கவனிங்க, அதனால தான் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் கூட சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, நீ ஈசாயின் குமார் இடத்துல போ, அங்க நான் உன்னை ராஜாவோ ஒருத்தனை தெரிஞ்சு கொள்றேன். அவனுடைய 7 குமார வரிசையா வராங்க. Amen. நான் யார சொல்றேன், அவனை அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. Amen. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரான், திடகாத்திரமா வரான். Amen. அவனை பார்த்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாருன்னா, இவன் தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணும்படியா போறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், நோ 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 நோ, ஸ்டாப் ஸ்டாப், அது செய்யாத. Amen. நீ இவனுடைய சரீர வளர்ச்சியும் இவனுடைய அவுட்டர் பார்ட்டை நீ பாக்குற, அதனால இவன் தான் நீ சொல்ற. ஆனா நான் அப்படி பாக்குறது கிடையாது. Yes, amen. ஆமென். Hallelujah. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஆமென். ஆமென். நீ சுற்றில இருக்கிற எல்லாருமே நம்ம அப்படிதான் பார்ப்பாங்க. ஆமென். இவனா அப்படின்னும். ஆமென். ஆமென். இவன் நத்திங், ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு கேட்டா என்ன இருக்குது? அழகு இல்ல, சௌந்தரியம் இல்ல, திறமை இல்ல, வளர்ச்சியும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அப்படி பார்க்கிறது கிடையாது. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் சொல்றாரு பாருங்க, நான் இவனை புறக்கணித்தேன், நான் இவனை புறக்கணிச்சிட்டேன். நீ யார பெருசுதான் நினைக்கிறியோ அவனை நான் புறக்கணிச்சேன். Amen. ஆமென். ஆமென். அவன் எனக்கு வேணாம். நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். ஆமென். ஆமென். Hallelujah. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறான். ஆமென். ஆமென். Amen. இப்போ அதே போலதான் ராகாப பாக்குறாரு. Amen. நியாயப்பிரமாணம் பாக்குது, அவரோட பிசினஸ பார்த்து வேசின்னு சொல்லுது. Amen. தீர்க்கதரிசிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், முன்கரிக்கப்பட்ட விசுவாசி. ஆமென். ஆமென். Amen. அப்போ அவருடைய இருதயத்துல என்ன இருக்கிறதோ அவளை வச்சுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவ முன்குறிக்கப்பட்ட விசுவாசி அப்படின்னு சொல்லி. ஆமென். ஆமென். Hallelujah. இப்ப கவனிங்க, அவளை சொல்றாரு பாருங்க, ராகாப் பெயர்களோட மீனிங் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா, விசாலம் அர்த்தம். பிராட், விசாலம், ரொம்ப விசாலமா இருக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆமென். இப்ப குறுகி அப்படி ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொன்னு விசாலமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பெயருடைய அர்த்தம்னா விசாலம் அர்த்தம். Amen. ராபர்ட் சொல்றாரு, அவருடைய பெயர் எப்படியோ அவருடைய பிசினஸும் அப்படித்தான் இருந்தது. ஆமென். யார் வேண்டுவானா வரலாம், யார் வேண்டுவானா போகலாம். Amen. புரியுதுங்களா? Amen. அவருடைய பெயர் எப்படியோ அவருடைய பிசினஸும் அப்படிதான் இருந்ததுன்னு சொல்றாரு. கவனிங்க, Amen. அவள் அந்த வேலையை ரொம்ப நேசித்து செய்யவில்லை. ஆமென். Amen. எப்படி செஞ்சா? நேசித்து செய்யவில்லை. ஆமென். சூழ்நிலை காரணமாக அதில் அவள் சிக்கி கொண்டாள். ஆமென். Hallelujah. ஒரு ஆடு ஒரு முட்கள் நடுவுல சிக்கி கொண்டது போல சூழ்நிலை காரணமாக அவள் சிக்கி கொண்டாள். Amen. ராபர்ட் சொல்றார், அவருடைய தாய் தகப்பனாரை போஷிக்கும்படியாய் அவளுக்கு இருந்த அந்த வேலையை அவள் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆமென். ஆமென். Amen. அவள் தாய் தகப்பனாரை போஷிக்கும்படியாய் அவள் அந்த சூழ்நிலைக்குள்ளாக, அந்த பாவத்துக்குள்ளாக அவள் சிக்கி கொண்டாள். ஆமென். இன்னைக்கு கூட பாக்குறோம், நம்ம பாவம் செய்யணும்னு சொல்ல நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது. ஆமென். ஆமென். சில சூழ்நிலை காரணமாக, சில காரணங்களால நம்ம என்ன பண்ணணும், சில காரணங்களால நம்ம சிக்கிக்கொண்டோம். ஆமென். Amen. ஆனா விடுதலை கொண்டு வருவர் என்னைக்குமே தேவன் தான் இருக்கிறார். Amen. ஆமென். ஆமென். கவனிங்க, அதே போல இந்த ராகாப் வந்து அந்த பாவத்துல போய் சிக்கி கொண்டா. கவனிங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள், அதாவது அந்த பிசினஸ் செய்யற ஜனங்கள் அந்த நாட்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னா, கோவில்களையும் கொலுமண்டங்களிலும் வீட்டிருப்பாங்களாம். அவங்க பட்டணத்துக்குள்ள வர முடியாது. பட்டணத்துக்கு புறம்பான பட்டணத்துக்கு அவுட்டர் பாகத்துல கோவில்கள்லாம் இருக்கும், கொலுமண்டபங்கள்லாம் இருக்கும், அங்கதான் அவங்க இருப்பாங்கண்ணா. அப்படியேப்பட்ட ஜனங்கள்லாம் அங்கதான் அவங்க இருப்பாங்க. கவனிங்க, ப்ராப்பர் சொல்றார், அவள் ரொம்ப அழகா இருந்தாலும், அவள் ரொம்ப அழகா இருந்தா அவள் தன் அழகையே அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினான்னு சொல்றார். வேற எதுவுமே பண்ணல, தன் அழகையே அவள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினான். கவனிங்க, அந்த நாட்கள்ல ஹோலி ஹார்லட் சிஸ்டம் இருந்ததுதான். அதாவது புனித விபச்சார முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது, ஒரு முறை. வேசினாலும் விபச்சாரனால பாவம் தான், அதுல புனிதன்ட்டு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த நாட்கள்ல அதை புனிதமாக கருதப்பட்டுதான். ராஜாக்கள் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சரித்திரத்துல வாசித்தீங்கன்னா இருக்கும், அது புனிதமாக கருதப்பட்டுதான்.
ரைட்டுங்களா? அவங்க செஞ்சாங்க. கவனிங்க, இப்படியே அவளுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்த வேளையில் கவனிங்க, ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் இருந்தது. நம்மளே போய் பிடிச்சு கொண்டோம், திருடி கொண்டு இருந்தோம், போய் பேசி கொண்டு இருந்தோம், அவ்வளோ அசுத்தமான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஆமென். ராகாபு போலவே செஞ்சு கொண்டு இருந்தோம். அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது, ஒரு நாள் டர்னிங் பாயிண்ட் வந்தது. ஆமென். ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. கவனிங்க, நம்ம கூட வந்ததா இல்லையா? ஆமென். கவனிங்க, அவள் ஒரு செய்தியை கேட்டால், என்ன செய்தி என்றால், இஸ்ரவேலிலே ஜீவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று. ஆமென். இதுவரையும் அவர் விக்கிரக ஆராதனையில இருக்கிறார். ஆமென். அவள் எதையெல்லாம் பார்க்கிறாளோ அவள் தொழுது கொண்டு இருந்தான். ஆமென். அவர் முன்னோர்கள் எதை சொல்லி கொண்டாரோ அது தொழுது கொண்டு இருந்தார். ஆமென். நம்மளும் அப்படித்தானே இருந்தோம் ஒரு காலத்துல. ஆமென். நம்ம மாம்சமும் மனப்பு விருப்பத்தின்படி எல்லாத்தையுமே செய்து கொண்டு இருந்தோம். ஆமென். கவனிங்க, நம்மளும் ஒரு விக்கிரக ஆராதனையில தான் இருந்தோம். கவனிங்க, அவள் முதலா ஒரு செய்தி கேட்டால், இஸ்ரவேலிலே ஜீவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டால், கவனிங்க, அவள் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த காரியத்தை அவருக்குள்ளாக இருந்த அந்த வித்து உயிரடைய தொடங்கியது. உயிரடைய தொடர்ந்தது. அதன் பிறகு அவள் தேவனை குறித்து அதிகமாய் கேட்க ஆரம்பித்தாள். ஆமென். அநேக செய்திகளை அவள் கேட்க ஆரம்பித்தாள். அதாவது எகிப்துக்கு போயிட்டு, இஸ்ரவேலுக்கு போயிட்டு மறுபடியும் எரிகோவுக்கு வியாபாரிகள்லாம் வருவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இந்த காரியத்தை எல்லாம் குறிச்சு அவ கேட்கிறான். ஆமென். எகிப்துல அந்த ஜனங்களுக்கு, பார்வோனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கு செய்யப்பட்ட காரியத்தை அவ கேட்கிறான். எல்லாத்தையும் அவ கேட்கிறான். அப்படியே ஆச்சரியப்படுறா அவ. அப்படியே அப்படின்ட்டு வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியமா வழிநடத்தப்பட்டாங்க. ஆமென். அவருடைய தலைக்கு எண்ணெய் இல்ல, எண்ணெய் குறையவே இல்லை. ஆமென். அவளோட பாதரட்சை என்ன பண்ண தேயவே இல்லை. அவளோட வஸ்திரம் பழமையாய் போனது இல்லை. ஆமென். அவருடைய இரவில வழிநடத்த அக்னிஸ்தமும் பகல்ல மேகஸ்தமும். ஆமென். அவரோட தாகம் எடுக்கப்பட்ட போது கண்மலையில் தண்ணியில குடிச்சாங்க. ஆமென். அவரோட பசியா இருந்த போது பாத்தீங்கன்னா தூதர்கள் உணவு அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு முன்பாக இருந்தார். ஆமென். எல்லா இடத்திலும் அவங்க வெற்றி தான். ஆமென். அப்படி கொண்ட நான் ஜனங்களை குறித்து செய்தி எல்லாமே எரிகோவில இருந்து கேட்க ஆரம்பிச்சான். செய்தியை கேட்க ஆமென், அவருடைய விசுவாசம் உயர தொடங்கியது. ஆமென். இன்றைக்கு கூட நம்ம செய்தி என்ன பண்ணோம், கேட்கணும். செய்திய ப்ராஃபட் மெசேஜ இன்னைக்கு கேட்க நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணும், உயிரடையும். ஆமென். ரைஸ் ஆகும். ஆமென். கவனிங்க, தேவனை குறித்து அநேக செய்தியில் அவர் கேட்க ஆரம்பிச்சால், அவருடைய கேட்க அவருடைய விசுவாசமானது, அவருடைய லெவல் ஆஃப் ஃபெய்த் உயரடைய ஆரம்பிச்சு. ஆமென். ஆமென். கவனிங்க, விசுவாசம் எப்பவுமே எப்படி வரும்னா கேள்வினால வரும். ஆமென். கேள்வினா கொஸ்டின் கிடையாது, கேட்கிறதுனால. ஆமென். அப்போ அந்த தேவனை குறித்து அவ கேட்க அவளுடைய விசுவாசமானது உயர தொடங்கிச்சு. ஆமென். ஆமென். கவனிங்க, அவள் உண்மையான தேவனை அடையாளம் கண்டு கொண்டாள். ஆமென். கவனிங்க, அவ என்ன தின்னா, அவர் திருத்துவ தேவன் அல்ல, அவர் ஒருவரே தேவன் என்பதை அடையாளம் கொண்டார். ஆமென். அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாது, அவர் 3 தேவரெல்லாம் கிடையாது, அவர் ஒரே தேவன். ஆமென். அவரே உயர வானத்திலும் தாழ பூமியிலும் அவரை போல ஒரு காட் இல்லன்ட்டு அவர் நினைச்சிட்டான். அவரை போல ஒரு தேவனே இல்லை, அவர் தான் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் அவர் ஒருவரே தேவன் என்பதை அடையாளம் கொண்டுட்டான். ஆமென். ராபர்ட் சொல்றாரு, வேதத்திலேயே ஒரு சுப்ரீம் ரெவலேஷன், ரொம்ப அதிகபட்ச வெளிப்பாடு என்னன்னா தேவன் ஒருவர் என்பதை ஃபர்ஸ்ட் அடையாளம் கொண்டு. அது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிச்சுன்னா உலகத்துல எந்த ஒரு காரியமும் அவனை பிரேக் பண்ண முடியாது. ஆமென். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியம், அந்த பிசாசு எந்த வழியில வந்தாலும் அந்த மையமான விசுவாசம், ஆமென், அந்த சுப்ரீம் ரெவலேஷன் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அவனை தகர்க்கப்பட முடியாத ஒரு சேனை ஆகிடும். ஆமென். கவனி, அது போலதான் அவன் அந்த சுப்ரீம் ரெவலேஷன் அவனுக்கு கிடைச்சிச்சு. அவர் 3 தேவன் கிடையாது, அவர் ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட் எல்லாம் கிடையாது. பிரம்மா விஷ்ணு என்னென்ன சொல்றாங்க பாருங்க, உலகத்துல 30 கோடி தேவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆமென். எல்லாமே பொய். ஆமென். இஸ்ரவேலிலே ஜீவிக்கிற தேவன் இருக்கிறாரு. ஆமென். அவர் அற்புத அடையாளம் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அந்த ஜனங்கள் கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது அவருடைய வித்து உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சது. ஆமென். செய்தியை கேட்ட பின்பு பின்னான நாட்களில் அவன் மனம் திரும்பினான். ஆமென். அந்த பாவத்தை விட்டு என்ன பண்ணான, அவன் மனம் திரும்பினான். ஆமென். ராபர்ட் சொல்றாரு, கவனிங்க, அவள் ஒரு வேசி,
ஆனா தேவனை குறித்து கேட்ட மாதத்தில் அவள் ஒரு விசுவாசியாகனாள். ஆமென். ஆமென். வேசியிலிருந்து விசுவாசி என்ற ஸ்தானத்திற்கு அவர் உயர்த்தப்படுகிறார். கவனிங்க, அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் உண்மையாக தேவனை சந்தித்த பிறகு அவன் அவனாகவே இருப்பதில்லை என்றார். ஆமென். ஆமென். ஏதோ ஒரு காரியம் அவனில் மாற்றம் அடைய வேண்டியது. ஆமென். தேவனை சந்தித்த பிறகு ஒரு மனுஷன் நார்மல் வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென். புரியுதுங்களா? பழைய காரியத்தை செய்ய முடியாது. ஆமென். அவனுக்குள்ளாக ஒரு சேஞ்ச் வர வேண்டியதா இருக்குது. ஆமென். இதுவரை நான் புகை பிடிச்சேன் பிரதர், தேவனுடைய வார்த்தையை கேட்டோம்னா விட்டுட்டேன் பிரதர். ஆமென். ஆமென். ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல எல்லாரும் பார்க்க வேண்டியவரா இருக்கு. ஆமென். நீ வந்து ஒரு விட்னஸா மாறுறா. ஆமென். சாட்சியா மாறுறா. ஆமென். பிரதர் நான் சொன்னாரு, பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்குல தேவனுடைய அந்த காரியங்கள் தனக்குள் நிறைவேறும்படியா அவன் காத்துட்டு இருந்தான். ஆமென். ஆமென். அதே போலதான் ராகாப் தேவனை குறித்து கேள்விப்பட்டா இப்ப பழைய வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, அவளால செய்ய முடியாது. ஆமென். அவள் மனம் திரும்பினாள். ஆமென். வேசி என்ற ஸ்தானத்திலிருந்து விசுவாசி என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறார். ஆமென். ஆமென். அது போலதான் நம்மளும் ஒரு நாள் தேவனுடைய செய்தியை கேட்ட போது நம்முடைய எல்லா காரியத்தை விட்டு விட்டோம். ஆமென். இன்னைக்கு நம்முடைய விசுவாசிய தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய கிருபை அது. அல்லேலூயா. கவனிங்க, ராபர்ட் சொல்றார், ஒரு மனுஷன் தேவனை குறித்து தேவனை உண்மையாக சந்தித்த பிறகு அவன் அவனாகவே விருப்பதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாருன்னா சகேவை நம்ம எடுத்துடலாம். சகேவை யாரா இருந்தா, அவன் வந்து பெரிய ஒரு பணக்காரனா இருந்தான். ஆமென். ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தான். ஆமென். அவனுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது. ப்ராபர்ட் சொல்றாரு. ஆமென். பணத்திலேயே குறிக்கோளா இருந்தான். ஆமென். எல்லாரிடத்துல அதிக வட்டிகளை வாங்கி கொண்டு இருந்தான். ஆமென். ஒரு நாள் சகேவை பார்த்து, சகேவை சீக்கிரமா இறங்கி வா. ஆமென். நான் உன்னோட கூட பந்தியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என் கூட ஆண்டவர், ஆமா உன் கூட தான் இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ராபர்ட் சொல்றாரு, தேவன் ஒரு மனுஷனுக்கு அழைப்பு மத்த தான் விடுக்கிறாராம். ஆமென். இறங்கி வா அப்படின்ட்டு. ஆனா ராபர்ட் சொல்ற, அவரு மரத்து மேல ஏறி சகைவை பிடிச்சி தள்ளலன்றார். அப்படி செய்ய மாட்டார் தேவன். வெறுமனமே வா, விருப்பம் உள்ளவன் வரக்கடவன். ஆமென். தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்துல வரக்கடவன். ஆமென். வெறுமே அழைப்பு தான் விடுக்கிறார். சகைவே இறங்கி வான்றார். ஆமென். அவன் தேவனை காட்ட உயரத்துல இருக்கிறான். ஆமென். நம்மள ஒரு காலத்துல நம்ம பெரிய பிரைட்ல இருந்தோம், பெருமையில இருந்தோம். ஆமென். பெருமை என்ற மரத்துல உட்கார்ந்து இருந்தோம். ஆமென். இருந்தோமா? ஆமென். பெரிய அதிகாரம் என்ற மரத்துல உட்கார்ந்து இருந்தோம். ஆமென். பெரிய ஞானவான் என்ற ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்தோம். ஆமென். நான் தான், என்ன காட்டில பலவான் யாருமே இல்லை இந்த உலகத்துல. ஆமென். அப்படி என்ற பெரிய மரத்துல உட்கார்ந்து. ஆமென். பவுல் கூட பெரிய குதிரையில உட்கார்ந்தானா. தேவன் சொல்றாராம், இறங்கி வா பவுல் அப்படின்றார். அந்த பிரைட்ல இருந்து தேவன் தள்ளி விட்டார் பவுல. அல்லேலூயா. அதே போலதான் பெரிய அந்த காரியத்துல இருந்து சகேவை இறங்கி வான்றார். அவன் இறங்கி வரட்டும், இறங்கி வராம போறதும் அவனுடைய பொறுப்புல இருந்துதான். ஆமென். தேவன் குச்சி வலிக்க மாட்டார், அது செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆமென். ஆமென். அதே போலதான் இன்னைக்கு நம்மளுக்கும் கொடுத்தார். ஆமென். ஆனா தேவனுடைய கிருபையினால நம்ம தாழ்த்தி என்ன பண்ணோம், நம்ம இறங்கி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனோட கூட நம்மளுக்கு என்ன பண்றது, ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. ஆமென். பாருங்க, தேவன் சகேவு தேவனை சந்தித்த பிறகு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்து, ஆண்டவரே நான் யாரை ஏற்கனா அநியாயமா 2 தடவை 3 தடவை வாங்கி இருந்தா என்ன பண்றேன், அந்த கொடுத்துடுறேன் ஆண்டவர். பாருங்க, ஒரு மனமாற்றம். ஆமென். அதனாலதான் ப்ராபர்ட் சொல்றா, ஒரு மனுஷன் தேவனை சந்தித்த பிறகு அவனாகவே இருக்க முடியாது. ஆமென். உடனே ஒரு மனமாற்றம் வர வேண்டியதா இருக்குது. ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கும் அது தேவன் நம்மிடத்துல என்ன பண்றாரு, அது எதிர்பார்க்கிறார். ஆமென். கவனிங்க, அவள் மனமாற்றம் அடைந்த பிறகு, யாராவது ராகாப் மனமாற்றம் அடைந்த பிறகு அவள் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமென். நம்ம செய்தியை கேட்ட பிறகு என்ன பண்ண, உடனடியாக நம்ம ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியவளா இருக்கிறோம். ஆமென். ராகாப் என்னன்னா ஒரு தீர்மானம் செய்தான். என்ன சொல்றானா, இனி இந்த பாவத்தை என்ன பண்ண நான் செய்ய மாட்டேன், இனி பாவத்தை செய்ய மாட்டேன், நான் 100 பிழைப்பேன் அப்படி சொன்னானா. எப்படின்னா 100 நான் பிழைப்பேனை தவிர்த்து இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவ்விசுவாசத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் அவ கதவை அடைத்தாள். ஆமென். அவ டோரை மூடிட்டான். புரியுதுங்களா? தேவனை சந்தித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பழைய வாழ்க்கையில இருக்கலாமா? இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம், எல்லா அவிசுவாசத்துக்கும் எல்லா பழைய பாவத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், டோர் கதவை மூடும். ஆமென். இல்ல அப்படி நல்லா விசாலமா திறந்து வச்சு இன்னும் வாங்க வந்து எல்லா பாவத்தையும் நம்ம கூட்டக்கூடாது. ஆமென். அப்படி என்ன தேவன் இன்னும் என்ன பண்ண சந்திக்கவே இல்லை. அதான் அடையாளம். ராகாப் என்ன பண்ண, நீ இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், 100 நான் பிழைச்சுப்பேன் அப்படின்னு சொல்றான். கவனிங்க, 100 என்ன?
அது ரொம்ப லேசான காரியம். இப்போ நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் படித்தேன். அவள் அதை செய்தா. நூல் நுற்பது என்னன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புற்கள்லாம் புல் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, மாடுக்கெல்லாம் போடுறோமே, அது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து வளரும். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அப்படி வளரும். அந்த புற்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து சணல் தட்டை அது சொல்லுவாங்க. புற்கள் இல்லை, சணல் தட்டை அப்படி வந்து வளரும். அது எல்லாமே வந்து அந்த நாட்களில் வந்து அது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நிழல் காய்ச்சலில் வைப்பாங்க. வெயிலில் போட மாட்டாங்க, நிழலில் வந்து அப்படியே பரப்பி வச்சுருவாங்க. அது நல்லா ட்ரை ஆன உடனே அதெல்லாம் கொண்டு வந்து கோதுமை அடிக்கிற ஸ்தலத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆமென். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நெடு நேரமா அதை அடிப்பாங்க. அடிச்சு 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 அதுக்குள்ளாக இருக்கு இந்த பஞ்செல்லாம் வெளியே வரும். ஆமென். அதெல்லாம் பஞ்செல்லாம் வெளியே வரும். நெடுநாளா அடிக்கணும். எவ்வளோ வேகமா அடி 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 அடிக்கிறாங்களோ அவ்வளோ உள்ள இருக்கிற அந்த பஞ்சு வந்து அவ்வளோ சாஃப்டாகும். அந்த பஞ்சு எவ்வளோ ஃபைனா அப்படி சாஃப்டா மாறுதோ அந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சணல் நூல் விற்பனை செய்யப்பட்டது. ஆமென். அந்த சணல் நூல் விற்பனை எவ்வளவு சாஃப்டான பஞ்சு யார் வச்சிருக்காங்களோ அவனுக்கு அதிக ரேட்டு. ஆமென். அப்போ எவ்வளவு அடிக்கிறாங்களோ அவ்வளோ சாஃப்டா மாறும். அதனை கொண்டு அவன் வந்து குல்லாய்களும் ஸ்வெட்டர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆசாரியர் உடுத்தும் வஸ்திரங்களை, அதாவது சணல் நூல் வஸ்திரம் பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த காரியத்துல தான் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆமென். அவ சொல்றான், இனி இந்த பாவத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நூல் நூற்பாவது நான் பிழைப்பேன். அந்த பஞ்சுல இருந்து நூல் தயாரிச்சு அந்த நூல்களை கொண்டு டிரெஸ்ஸுகளும் குல்லாக்களையும் செய்து அந்த நாட்கள் விற்பனை செய்வாங்க. ஆமென். நான் இதை செய்ய மாட்டேன், இந்த பிசினஸ் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். ஆமென். ஒரு தீர்மானம் எடுக்கிறார். கவனிங்க, அந்த சணநூல் செய்யப்படுறதுக்கு ரொம்ப சாதாரண காரியம் இல்லை, அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம்ன்றார். ஆமென். கவனிங்க, வேதத்தில் குணசாலியான ஸ்திரீக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது. வேதத்துல குணசாலியான ஸ்திரீக்கு ஒரு அடையாளம் சொல்லப்படுது. என்னன்னா, நீதிமொழிகள் 31 வாசிக்கலாம். அப்படியே 31 10 13 வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ரைட்டுங்களா? இப்போ இந்த ராகாப் என்ன பிசினஸ் செய்யறா? மனம் திரும்பின பிறகு சணல் நூல் பிசினஸ் செய்யறா. ரைட்டுங்களா? இப்ப கவனிங்க, வேதத்துல குணசாலியான ஸ்திரீக்கு ஒரு அடையாளம் சொல்லப்படுது. கவனிங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செல்கிறார். ஆமென். இந்த பிசினஸ் யார் செய்யறா? ராகாபுரம். வேதத்துல பாருங்க, ரூத் இருக்கிறா, எஸ்தர் இருக்கிறா, சாரால இருக்கிறா, ரெபேக்கா, எவ்வளவு பேர் இருந்தாலும் குணசாலியான ஒரு ஸ்ரீ செய்கிற ஒரு வேலையை இந்த ராகாப்புக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆமென். அவ பாருங்க, ஆட்டு மயிரும் சணலையும் தேடி தன் கையினாலே உற்சாகத்தோட வேலை செய்கிறார். ஆமென். குணசாலியான ஸ்ரீக்கு ராகாப்பு கொடுக்கப்பட்டது. கவனிங்க, அப்போ அந்த பிசினஸ் செய்யறதுக்கு என்னன்னா பொறுமை ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமென். கவனிங்க, பொறுமைன்றது பரிபூர்ண மனிதன வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு குணாதிசயமா இருக்கு. ஆமென். ரைட்டுங்களா? ராபர்ட் சொல்றாரு, அது வந்து கிஃப்டா தேவன் கொடுக்கிறது கிடையாதான், அதை போய் நம்ம சுதந்திரிக்க வேண்டியவர்களா இருக்குன்றார். ஆமென். எல்லா கேரக்டருமே கிஃப்டா தேவன் கொடுக்கிறது கிடையாது, நம்ம பிரயாசப்பட வேண்டியதா இருக்குது. ஆமென். ராகா பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சாதான் அவரோட வயிற்று பிழைப்புக்கு சில காரியங்களை செய்ய முடியும். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ரொம்ப பிரயாசப்பட்டு தான் நம்ம ஜீவிக்கும். ஆமென். சாதாரணமா இப்ப பிரதர் கூட காலைல இட்டு போனார் அவங்க வீட்டுக்கு, அந்த ஆடுகளை போஷிக்கிறதுக்கு சாதாரண காரியம் இல்லை, ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு போயிடலாம். ஆனா அவளோட போஷிக்கிறது எவ்வளவு காரியம், சாதாரண பொறுமை ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமென். அதுபோல அந்த ராகாப் அந்த காரியத்தை செய்யும் போது பொறுமை ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமென். பொறுமைன்றது பரிபூர்ண மனிதன வளர்ச்சிங்களா ஒரு குணாதிசயமா இருக்குது. அத தேவன் கிஃப்டா நாங்க பிரதர் ஒரு பென்சிலோ பேனா கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டார். ஆமென். ரைட்டுங்களா? அதை சுதந்திரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். கவனிங்க, வேதத்துல கூட பார்க்கலாம், ரெபேக்காள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தா. இப்போ ஆபிரகாம் இருக்காரு, அவருடைய வேலைக்காரன எலியேசர் கிட்ட சொல்றாரு, என்னுடைய மகனுக்கு நான் இருக்கிற இந்த கானான் தேசத்துல பெண் கொள்ளாத, என்னுடைய இனத்தார் அண்டைக்கு போ. ஆமென். மெசபொட்டோமியாவுக்கு போ, அங்க ஒரு பெண்ணு நீ தெரிஞ்சு கொள்ளு, கர்த்தர் உன்னோட கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே எலியேசர் இங்க இருந்து ஒரு பெரிய பொறுப்போடு கூட
அந்த இடத்துக்கு போறார். ஆமென். ஆமென். இப்ப அங்க போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றார். ஆமென். என்ன ஜெபம் பண்றாரு? ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய எஜமானாகிய ஈசாக்கு ஒரு பெண் ஒண்ணு வந்து நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆண்டவரே இப்படி ஹெல்ப் எனக்கு தேவையா இருக்குது. ஆமென். ஒரு மேரேஜுக்கு பாருங்க, ஒரு ஜெபம் எவ்வளவு அவசியம் இருக்குது பாருங்க. ஜெபம் இல்லாம மேரேஜ் என்ன பண்ணக்கூடாது, நடக்கவே கூடாது, தோல்விதான் அடையும். ஆமென். நம்மளுக்கான சரியான ஒரு மனவாட்டியை, சரியான ஒரு மனவாளனை தேடும்படியா தேவனுடைய ஹெல்ப் நம்ம கூட வேண்டியதா இருக்குது. ஆமென். அப்ப எலியாசர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யணும். என் எஜமான் சொன்னாரு நீ என்னோட கூட வருவீங்கன்னு சொல்லி. ஆண்டவரே இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இப்போ இந்த ஊராருடைய பெண்கள் எல்லாம் தண்ணீர் எடுக்கும்படியா இந்த துறவேண்டைக்கு வருவாங்க. அப்போ நான் ரொம்ப தாகமா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வந்து சாயும்னு சொல்லிட்டு நான் ஒரு பெண்ணு கிட்ட கேட்பேன். அப்போ அந்த பெண் வந்து குடியும் எஜமானே, நீரும் குடியும் ஒட்டங்களுக்கு நான் வார்ப்பேன் என்று சொல் பெண் என்ன எவ்வளோ, அவள் தான் என்னுடைய எஜமானுக்கு நீ வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜெபம் பண்றாரு. அவர் தான் சொல்றாரு அந்த காரியத்தை. சொல்லிட்டு அவர் வெயிட் பண்றாரு. அவர் சொல்லி முடிக்க முன்னே எல்லா பெண்களும் வராங்க. ஆமென். அப்ப ரெபெக்கால என்ன பண்ணாங்க, அங்க காய்ச்சல வருகிறார். ஆமென். அங்க காய்ச்சல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் குடி அவ வந்து சுமந்து கொண்டு மேல ஏறி வரா. அப்ப இவன் கேட்கிறான், சீ எனக்கு வந்து தாகமா இருக்கிறவன் தண்ணி குடின்னு. உடனே அவன் என்ன சொல்றாளாம், குடிய எஜமானே என்ன சொல்லணும் நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட் என்ன சொல்றாருன்னா, எலியாசர் ஜெபிக்கிறாரு. எலியாசர் ஜெபித்த ஜெபம் வந்து ரெபெக்காளுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஆமென். இப்ப எலியாசர் என்ன சொல்ற, ஆண்டவரே ஒரு பார்ட் நான் சொல்லுவேன், மறு பார்ட் அவ சொல்லணும். ஆமென். அவளுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஒரு பார்ட்ட நான் சொல்றேன், எனக்கு தாகமா இருக்கு தண்ணீர் குடின்று. குடிய எஜமானே உன்னுடைய ஒட்டங்களுக்கு நான் வார்ப்பேன் என்று ரெண்டாவது பார்ட்ட யாரு பிரைடோ அவ சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமென். இன்னைக்கு எலியாசர் யாருன்னா நம்முடைய தீர்க்கதரிசியா இருக்கு. ஆமென். தீர்க்கதரிசியோட சிந்தையில் என்ன இருக்கிறதோ இப்ப ரெபெக்காள் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆமென். அந்த பொறுப்பு இப்ப யார்கிட்ட இருக்குது, பிரைடுக்கு இருக்குது. ஆமென். எஜமானுடைய மனைவியாகிய பிரைடுக்கு இருக்குது. ஆமென். நம்ம எல்லாமே இன்னைக்கு பிரைடா இருக்கிறோம். ஆமென். இப்ப எலியாசர் ஆகிய பெண்ணாம் என்ன சொன்னாரோ அதற்குடைய சரியான அர்த்தத்தை இன்னைக்கு மனவாட்டிக்கு மட்டும்தான் புரியும், வேற யாருக்குமே புரியாது. ஆமென். இப்ப பாருங்க, இப்போ அங்க ரெபெக்காள் காய்ச்சல வரா. ப்ராபர்ட் சொல்றாரு, எலியாசர் துறவண்டைக்கு போறதுக்கு முன்னதாகவே பரிசுத்த ஆவியான half an hourக்கு முன்னாடி ரெபெக்காள் கிட்ட போயிட்டார். ஆமென். இப்ப அவரு போயிட்டு என்ன பண்ணா, ரெபெக்காளுடைய சிந்தையில் இடைப்படுகிறார். ஆமென். இப்ப அவன் அங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறான். இங்க பரிசுத்த ஆவியானவர் ரெபெக்காளை மூவ் பண்ணி தள்ளிட்டு இருக்காரு. ஆமென். புஷ் பண்ணி துறவண்டைக்கு போய் எழுந்து போய் இமிடியேட்டா போ. ஒரு கால அவ அப்ப கூட தள்ளி கூட எடுத்துக்கலாம் அந்த தண்ணீர். அப்ப அன்னைக்கு அந்த நீட தேவையா இருக்காது. ஆமென். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இதுதான் சரியான நேரம், இப்ப போ. ஆமென். அப்ப என்ன சொல்றாருன்னா, எலியாசரோட சிந்தையில என்ன இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் ரெபெக்காளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென். கரெக்டா பாருங்க, அந்த அப்பாயின்ட்மென்ட் டைம்ல எல்லாமே ஒழுங்கரைமா வருது. ஆமென். அங்க வந்த உடனே எலியாசர் கேட்கிற விதமாகவே அவ வந்து அங்க வார்க்கிறான். ஆமென். அந்த வார்த்தையை அவ சொல்றான். ஆமென். கவனிங்க, அங்க 10 ஒட்டகங்களை எலியாசர் கொண்டு வந்தார். அந்த 10 ஒட்டகங்களுக்கும் இப்ப அவர் தண்ணீர் வாங்குறவளா இருக்கார். ஆமென். ராபர்ட் சொல்றாரு, ஒரு ஒட்டகம் கிட்டத்தட்ட 200 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும். அதாவது 15 நிமிஷத்துல, மிஞ்சி போனா 20 நிமிஷத்துல 200 லிட்டர் வந்து ஒரே சிட்டிங்ல வந்து அந்த கேமல்ஸ் குடிக்கணும். ஆமென். அப்ப 10 ஒட்டகங்கள்னா எத்தனை, 2000 லிட்டர் ரைட்டுங்களா? அப்ராக்சிமேட்டா அந்த பைபிள்லாம் சொல்லுது, அந்த ஒட்டகங்களை குடித்து தீரு மட்டும் அவன் வாழ்த்தான். ஆமென். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, இன்னைக்கு நம்ம யாருன்னா கேட்டா 1 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், அவ்வளவுதான், நம்மளால அதான் முடியும். சும்மா கேட்டு பண்ண முடியுமா? பாருங்க, அவர் யாருன்னே தெரியாது எலியாசர். ஆமென். அவருடைய ஒட்டங்களுக்கு வார்க்கும்படியா எவ்வளவு ஒரு பொறுமை அவளுக்கு இருந்தது. பொறுமைக்கு தான் நான் பேசுறேன். ஆமென். ராகாப்புக்கு அந்த காரியத்தை செய்யறதுக்கு எவ்வளவு பொறுமை இருக்குது. பொறுமைன்றது ஒரு தேவனுக்கு கிஃப்டா கொடுக்கறது இல்ல, அது நம்ம சுதந்திரிக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். இந்த ரெபெக்காளுக்கு பாருங்க எவ்வளவு பொறுமை இருந்தது பாருங்க. ஆமென். அவ முகம் வந்து சீடவே இல்லை. ஆமென். முகம் காட்டவே இல்லை. ஆமென். ரொம்ப ஹார்டா வச்சிருக்கதே இல்லை. ஆமென்.
வந்தவர்களை அவ்வளவு அழகா உபசரிச்சா. ஆமென். ஆமென். கவனிங்க, Hallelujah. அவ்வளவு ஒட்டங்கள் குடித்து தீர மட்டும் அவள் வார்க்கிறான்ற அவ்வளவு பொறுமை அவள் இருக்குது. ஆமென். இந்த சிக்காகோ வாலிபன் வருகிறான் பாத்தீங்களா, 6ஆம் முத்திரையில நீங்க வாசிங்க. எஸ். பெண் கொள்ளும்படியா சிக்காகோல இருந்து வருகிறார். ஆமென். அங்க எவ்வளவு பேர் வந்து அந்த சிக்காகோ வாலிபனை கவர்ந்து இழுக்கும்படியா ஆடல் பாடல் டான்ஸ்ல ஆடுறாங்க. அவனுக்கு அந்த காரியத்தெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஆமென். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறார், அவருடைய வேலைக்காரர். ஆமென். அவ அந்த இடத்துக்கு அவ வராதபடி, ஏன்னா அவங்க எல்லாம் பாத்திரம் தேய்க்கல, இவகிட்ட எல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க டான்ஸுக்கு போயிட்டாங்க, கிளப்புக்கு போயிட்டாங்க. ஆமென். புரியுதுங்களா? ஏன்னா நெய் பாலிஷ் அழிஞ்சிருமா, ப்ராஃபட் சொல்றாரு. அவனோட நெய் பாலிஷ்லாம் நான் வந்து பாத்திரம் தேய்ச்சா நெய் பாலிஷ்லாம் அழிஞ்சிரும், நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆமென். ஆனா அந்த எஜமானுடைய கவனம் அவங்க மேல இல்ல. ஆமென். அவ அப்படியே வராரு, வந்தவொடனே பார்த்து அந்த பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்க்கும்போது அவருடைய கேரக்டரை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமென். அவர் கேரக்டரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு அவ்வளவு பொறுமையா எல்லா காரியத்தையும் ஹேண்டில் பண்ணுகிறார். ஆமென். அதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிக்காகோ முழுவதும் நான் பார்த்துட்டேன், ஆனா உன்னை போல குணசாலியான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. நற்பண்புள்ள ஒருவர் தான் எனக்கு தேவை அப்படின்ட்டு அந்த எஜமான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். ஆமென். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நற்பண்பு என்ன பண்ணும், அது ஒரு குணாதிசயமா இருக்குது. ஆமென். இப்ப பாருங்க, ரெபேக்காட்ட பொறுமை இருந்தது, ராகாவுக்கிட்ட அந்த காரியத்தை செய்யும்போது ஒரு பொறுமை இருந்தது. இந்த சிக்காகோ வாலிபர் பெண் கொண்டு அந்த பெண்ணிடத்துல நற்பண்புகள் இருந்தது. ஆமென். இப்ப பாருங்க, ரூத் வருகிறான். போவாஸ் என்ன சொல்றாரு, நீ ஐஸ்வர்யமான வாலிபர் பிறகு போவாதனால முந்தின நற்குணத்தை பார்க்க பிந்தின நற்குணம் அதிகமா இருக்கிறது அப்படின்றார். ஆமென். ஒரு நற்குணத்தை பாக்குறார். உன்னோட நற்குணத்தை இந்த ஊராருடைய எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, நான் உன்னை பார்த்து கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு. ஆமென். அப்போ ஒரு மனவாட்டிக்கு என்ன இருக்கணும்னா கேரக்டர் அவசியம். ஆமென். குணாதிசயம் முக்கியம். இதெல்லாம் இல்லாம நம்ம சும்மா பிரைடுன்றதுனால பிரயோஜனம் கிடையாது. ஆமென். ப்ராஃபட் சொல்றாரு, குணாதிசயம் இல்லாம ஆளுகை செய்ய முடியாதுன்றார். ஆமென். நம்ம ஆளுகை செய்யறோம், தேவனோட கூட வலது பரிசில் அமர்ந்து இந்த உலகத்தையே நம்ம நியாயம் தீர்க்க போறோம் நம்ம சொல்றோம் பிரைடு. ஆனா நம்மளுக்கு என்ன இல்ல, குணாதிசயம் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. ஆமென். அப்ப இவங்க வழியா நம்ம என்ன பார்க்கணும், பொறுமை என்ற குணாதிசயம். ஆமென். ரைட் இல்ல, நற்குணம் என்ற குணாதிசயம். ரைட் இல்ல, எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்து கொண்டே வருவோம். இப்ப கவனிங்க, இப்போ அவ சொல்றான், இன்னைக்கு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் 100 நூற்றாவது பிழைச்சுப்பேன் அப்படின்ட்டு அவ சொல்றா. கவனிங்க, இதை எரிகோவின் மக்கள் பாக்குறாங்க. அவ இந்த ஸ்டாண்ட் எடுத்த உடனே அந்த எரிகோ இருக்கிற ஜனங்களும் ராஜாக்களும் என்ன பண்ணாங்கன்னா, நீ இதன் பிறகு இங்க இருக்கக்கூடாது. ஆமென். நீ இங்க என்ன பண்ண முடியாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கொண்டு வந்து எரிகோவின் மதில் மேல வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கிற அவ. ஆனா தேவனை குறிச்சு கேள்விப்பட்ட பிறகு அவர் ரிப்பன்ட் ஆயிட்டா, மனம் திரும்பினா. ஆமென். அவள் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அந்த தீர்மானத்தின் விளைவு அவளை கொண்டு வந்து எங்க வச்சு, எரிகோ மேல மதில் மேல வச்சுச்சு. ஆமென். இன்னைக்கு நம்ம கூட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமென். நம்மளுடைய தீர்மானத்தின் விளைவு சில நேரங்கள்ல ஜனங்கள் நம்ம புறக்கணிக்க கூடும். ஆமென். ஆனா நம்ம அதெல்லாம் வேணாம், தேவனுக்கு ஒரு காலம் உலகத்துக்கு ஒரு காலம் வச்சுட்டு ரொம்ப நாள் நம்ம நடக்க முடியாது. ஆமென். உண்மையான மனவாட்டியா இருந்தா அவள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்குது. ஆமென். அந்த தீர்மானத்தின் விளைவு ஒரு கால் ஜனங்களால் புறக்கணிக்கப்படலாம். ஆமென். கவனிங்க, அப்போ புறக்கணிக்கப்பட்டவளா எரிகோவின் மதில் மேல வைக்கப்பட்டான். எரிகோவின் மதில் மேல வீழ்ச்சி இருக்கிறது சாதாரண காரியம் கிடையாது, அது ஜீவனுக்கு மரணத்துக்கு இடையே இருக்கிற காரியம். ஏன்னா எந்த ஒரு ராஜாக்களும் யுத்தம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது எதுனா அந்த அலங்கத்தை தான் பிடிப்பாங்க. ஆமென். அதன் மேல இருக்கிற அவங்கள தான் பிடிப்பாங்க ஃபர்ஸ்ட். ஆமென். அப்ப அவளுக்கு ஜீவனத்துக்கு மரணத்துக்கு இடையே இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆமென். இன்னைக்கு நம்மள எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும், அதே போலதான் இருக்கும். ஒவ்வொரு காரியமும் நம்மளுக்கு எப்படின்னா ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு மாறுது நம்மளுக்கு. ஆமென். ஜீவனத்துக்கும் மரணத்துக்கு இடையே தான் இருக்குது. ஆமென். இன்னைக்கு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருது என்னன்னா பண்ண முடியாது, நிச்சயம் கிடையாது. ஆமென். தேவ கிருபையினாலதான் நம்ம ஜீவிக்க வேண்டியது. அது போல ராகாப் வந்து பாத்தீங்கன்னா அந்த அலங்கத்து மேல வைக்கப்பட்டான். ஆமென். கவனிங்க, அவள் கொண்ட தீர்மானத்தின்படியால அவங்க அங்க வைக்கப்பட்டான். கவனிங்க, இங்க இருந்துதான் அந்த யோசுவா சாப்டர் நம்ம பார்க்கணும். கவனிச்சீங்களா? 2 வேவுக்காரர் போறாங்க, மதில் மேல இருக்கிற அவருடைய வீட்டுக்குள்ள போறாங்க. இதுவரை நான் பின்னணி தான் சொல்லியிருந்தேன், அவன் லைஃப் எப்படி இருந்தது, எங்க அவ இருந்தா, எப்படி மாற்றப்பட்டா, அலங்கத்துக்கு எப்படி வந்தா, அந்த காரியத்தெல்லாம் பார்த்தோம். இப்ப கவனிங்க,
அந்த நாளுக்குரிய செய்தியாளன் யாருன்னா அன்னைக்கு ஜோஷுவா. ஆமென். 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 கவனிங்க, அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நாளுக்குரிய செய்தியில 2 பிலிவர் இருந்தாங்க. எப்படி? 2 பிலிவர் இருந்தாங்க. ஒண்ணு யாருன்னா இந்த ராகாப், நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ராகாப். ஆமென். ஆமென். அந்த நாட்கள்ல யாரு செய்தியாளனு? யோசுவா. ஜோஷுவா. ஆமென். இன்னைக்கு யாரு செய்தியாளனு? பரிசுத்த ஆவி. ஆமென். பண்ணீங்களா? பரிசுத்த ஆவி லீட்ல தான் நம்ம இருக்கிறோம். கேட்டீங்களா? இப்போ 2 பிலிவர் அந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. ஒருத்தவங்க யாருன்னா ராகாப், இன்னொருத்தர் யாருன்னா ஆகான். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யோசுவா 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்து படிக்கலாம். இன்னொரு நபர் யோசுவா 7ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தரை மட்டும் பார்க்கலாம். கவனிங்க, இந்த 2 பேருமே ப்ராஃபட் மோசேயை பிலீவ் பண்றாங்க. ப்ராஃபட் மோசஸ் தான் தேவனுடைய தீர்க்கதரிசியை பிலீவ் பண்றாங்க. ஆமென். ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 பேருமே இந்த மெசேஜ்ல தான் இருக்கிறாங்க. ஆமென். 2 பேரும் வில்லியம் பிரணாம் பிரதர் என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசின்ட்டு விசுவாசிக்கிறாங்க. ஆமென். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென். 2 பேர் வீட்லயும் வந்து பில்லர் ஆஃப் ஃபயர் போட்டோ இருக்கும். புரியுதுங்களா? 2 பேர் வீட்லயே இருக்கும். யார்? ஆகான் வீட்லயே இருக்கும், ராகாப் வீட்லயே இருக்கும். 2 பேரும் ப்ராஃபட் தான் பிலீவ் பண்றாங்க. ஆமென். அவங்க டினாமினேஷன் கிடையாது. எரிகோ சுத்தி இருக்கிற 7 ஜாதி தான் டினாமினேஷனா இருக்கிறாங்க. ஆமென். நான் ஜோஷுவா தலைமை கீழே வராங்க பாத்தீங்களா, அவங்க டினாமினேஷன் கிடையாது. ஆமென். அவங்க எகிப்து அடிமையில இருந்து வெளியே வந்தவங்க. நம்ம இப்படி ஸ்தாபனத்துல வெளியே வந்தவங்க. ஆமென். இந்த நேரத்துல தான் 2 பேர் இருக்காங்க ஜோஷுவா தலைமையில. ஆமென். இந்த நாட்கள்லயும் ராகாப்பும் ஆகானும் இந்த செய்தியில தான் இருக்கிறாங்க. ஆமென். 2 பேரும் ப்ராஃபட் மோசஸை பிலீவ் பண்றாங்க. எல்லார் வீட்லயும் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் இருக்குது. ப்ராஃபட் குறிச்சு பேசுறாங்க. எல்லா காரியத்தையுமே செய்யறாங்க. கவனிங்க, ஃபர்ஸ்ட் ராகாப்பை பார்க்கலாம். இப்ப ராகாப் கிட்ட 2 மெசேஞ்சர் வராங்க. ஆமென். ஆமென். ஒரு உண்மையான வித்து நீங்க நம்மளா இருந்தோம்னா ப்ராஃபட் சொல்றாரு, நிச்சயமா தேவன் ஒரு மெசேஞ்சர் அங்க அனுப்புவாருன்றார். ஆமென். ஆமென். அப்ப ராகாபின் இடத்துல இப்ப செய்தி வருது. ஆமென். 2 மெசேஞ்சர் எதற்கு அடையாளமாகறாங்க? செய்தியாளனாகறாங்க. ஆமென். செய்தியும் செய்தியாளனை என்ன பண்ண முடியாது? நம்ம பிரிக்க முடியாது. ஆமென். இப்ப அந்த செய்தி வந்து யாருக்கு வருது? ராகாபுக்கு வருது. இப்ப கவனிங்க, அந்த முழு எரிகவும் அந்த செய்தியை கொல்ல பார்த்தாங்கன்னா. ஆமென். அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே யாரோ வேவுகாரர் 2 பேரும் வந்திருக்கிறாங்களாமே, எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த செய்தியை கொல்ல பாக்குறாங்க, முழு எரிகவும். ஆமென். ஆமென். ஆனா இந்த ராகாப் என்ன பண்ணா, அவளை கொண்டு எடுத்துன்னு போயிட்டு மறைச்சு வச்சுட்டான். ஆமென். 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 கேட்டீங்களா? அவங்க உள்ள இருக்கிறவங்க தெரிஞ்சிச்சுன்னா இவளுக்கு மரணம். ஆமென். அந்த மெசேஜுக்காக தன் ஜீவனையே கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஜீவனையே கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்க எல்லாம் அந்த மெசேஜ் என்ன பண்றாங்க? கொல்ல பாக்குறாங்க. ஆமென். ஆமென். இல்ல கவனிங்க, அவ எங்க வச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சணல் தட்டைக்குள் வச்சான். இப்ப எப்படி அவள் வீட்டுல அந்த சணல் தட்டை வந்தது? என்ன அர்த்தம்? அவள் மனமாட்சினால. ஆமென். அவருடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு அவன் என்ன சொன்னான்னா, நான் 100 நூற்றாவது பிழைப்பேன்னு சொன்னான் பாத்தீங்களா? அதற்கான எவிடன்ஸ் தான் சணல் நூல் தட்டா வீட்டுல இருந்தது. ரைட்டுங்களா? நெல் காய்ச்சல் அவ வச்சிருக்கிறான். ஆமென். அதுக்குள்ளதான் இந்த மெசேஜ் எடுத்துன்னு போய் வைக்கிறான், டாப்ல வைக்கிறான். ஆமென். எடுத்துன்னு போய் வச்சுட்டு இவங்க கிட்ட என்ன பண்றான்னா, இந்த மாதிரி 2 வந்தது உண்மைதான், அவங்க வந்து கிழக்கு வெளுக்கும் போதே அவங்க போயிட்டாங்க, இப்ப நீங்க போங்க அவங்களை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டா அவள். ஆமென். ஆமென். இப்ப வந்து பாருங்க, கவனிங்க ஒரு நிமிஷம். அவ வந்து பாத்தீங்கன்னா ஐ விட்னஸ் கிடையாது. அவ நேர்ல பார்த்து, மோசஸ் நேர்ல அவ பார்த்ததே கிடையாது. ஆமென். அவ ஜஸ்ட் என்ன பண்ணான்னா கேள்விப்பட்டா. அவ வந்து என்னமே எப்பவுமே என்ன பண்ண? ஐ விட்னஸ் கிடையாது. ஆமென். நம்ம யாருமே ஐ விட்னஸ் கிடையாது. பிரதர் பென்னாமோட காலத்துல என்ன சம்பவம் எல்லாருமே என்ன பண்ணோம்? நம்ம கேள்வி மட்டும் தான் பண்றோம். ஆமென். பிரதர் பென்னாமோட அவர் பேசுற போது அணில் சிருஷ்டிக்கப்படுறது கேள்விப்படுறோம். ஆமென். அந்த உயிரோடு ஒரு சிறுவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். ஆமென். நம்ம யாரும் பார்க்கல, என்ன பண்ண? நம்ம கேள்விப்பட்டோம். இந்தியாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 17 மத தலைவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணார் பிரதர் பென்னாம். நம்ம கேள்விப்பட்டோம், நம்ம யாருமே பார்க்கல. அதே போலதான் இந்த ராகாப் என்னன்னா கேள்வி மட்டும் தான் படுறாங்க, எதுவுமே என்ன பண்ணது அவ பார்க்கவே இல்லை. கவனிங்க, 2வது ஆகானை குறிச்சு நம்ம பார்க்கலாம். ராகாப் முடிஞ்சிச்சு, ஆகான் பாருங்க. இந்த ஆகான் யாருன்னா 7ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம்.
ஜோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எரிகோவை கைப்பற்றின பிறகு அதுல இருக்கிற ஒண்ணுமே நீ எடுக்க கூடாது. ஆமென். 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 ஒண்ணுமே எடுக்காத, அது சபிக்கப்பட்ட காரியம், நான் சபிச்சு வச்சிருக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த உலகமானது தேவன் என்ன பண்ணானா சபிக்கப்பட்ட உலகமாகுது இன்னைக்கு. ஆமென். இந்த உலகத்தின் எந்த காரியம் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயோ நம்மளுடைய சரீரத்தையோ நம்மளுடைய ஆத்மாவை என்ன பண்ண போடுது, தீட்டுப்படுத்த கூடாது. எஸ். ஆமென். நான் எரிகோவை சபிச்சு வச்சிருக்கேன். நீங்க எரிகோவை வந்து கைப்பற்றின போது அதுல இருக்கிற ஒரு பொருளை நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காரு. எஸ். ஆமென். ஆமென். ஆனா இந்த ஆகான் என்றவன் என்ன பண்றான்னா, யாருக்குமே தெரியாத அளவுக்கு, யார் அந்த செய்தியாளனுக்கே தெரியாத அளவுக்கு என்ன பண்றான்னா, பாபிலோனிய சால்வையும் பொற்பாலத்தையும் திருடி அவனும் ஃபேமிலியா என்ன பண்றாங்கன்னா ஒரு கூடார மறைவில பள்ளம் தோண்டி அதுல வச்சுட்டான். ஆமென். இப்ப எதுவுமே தெரியாத என்ன பண்றாங்க, யாத்திரையில வந்து கலந்துட்டாங்க. ஆமென். இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம், 3ஆம் யாத்திரையில இருக்கிறோம். ஆமென். அநேக பாவங்களை செஞ்சுட்டு என்ன பண்ற முடியாது, நம்ம அப்படியே அழகா பிலிவர் மாதிரியே நம்ம சர்ச்சுக்கு ஓடுவோம். ஆமென். எல்லாம் போய் பேசுவோம், ஏமாத்துவோம், வெளியே போயிட்டு பல விதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தேவ பிரசன்னத்திலே வந்து உட்கார முடியாது நம்மளால. ஆமென். ஆமென். இவன் திருடுனத ஜோஷுவா பார்க்கல, ஜனங்க பார்க்கல. ஆனா யார் பார்த்திருந்தது, தேவன் பார்த்தார். தேவன் பார்த்திருந்தது. ஆமென். அது போல நம்ம என்ன பண்ண முடியாது, நான் பாஸ்டர் நான் ஏமாத்திடுவேன், ஏமாத்த முடியுமா, ஏமாத்த முடியல, ஏமாத்த முடியும். ஏன்னா பாஸ்டர் காட் கிடையாது. ஆமென். அவரோட கண்ணு இருக்கிற வரை தான் அவர் பார்ப்பார். ஆமென். அதே போல பிள்ளைங்க நம்ம வளர்க்குறோம், அந்த பிள்ளைங்கள் எல்லாம் நம்மளுடைய கவனத்தில் இருக்கிற வரையும் தான் நம்மளை பார்க்க முடியும். ஆமென். ஆனா அந்த தாய் தாய்கப்பனாரே என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல ஏமாத்திடுவாங்க. ஆமென். ஆமென். ஆனா தேவனுடைய கண் ஒண்ணு பார்த்து நிக்கிறது என்பதை மறக்கவே கூடாது. எஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆகானுக்கு அதுதான் தெரியாம போயிடுச்சு. நான் ஜோஷுவா ஏமாத்திட்டேன். ஆமென். பாஸ்டரை ஏமாத்திட்டேன், நான் பிரதரை ஏமாத்திட்டேன் அப்படின்னு நினைச்சான். ஆனா தேவ கண்ணு ஒண்ணு. ஆமென். அது பூலோகம் எங்கேயும் சுத்திட்டு இருக்கு. ஆமென். glory. மறைவான பாவம் என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் முடியாது. எல்லாமே ஒரு பார்வையில வெளியரங்கமா இருக்குது. ஆமென். இவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து யாத்திரையில இருக்கிறான். அது நிமித்தம் 36 பேர் வந்து வெட்டுண்டு செத்து போயிட்டாங்க. ஆமென். 36 பேரு வெட்டுண்டு செத்து போயிட்டாங்க. கவனிங்க, இப்போ ராகாப்பும் ஒரு காரியத்தை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வைக்கிறான். ஆமென். எஸ். ஆகானும் ஒரு காரியத்தை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வைக்கிறான். ஆமென். புரியுதுங்களா? ஒருத்தவங்க தேவனால கொடுக்கப்பட்ட செய்தியை எடுத்துட்டு போய் ஒளிக்க வைக்கிறாங்க. ஆமென். ஆமென். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கூடாரத்துல தான் ஒளிக்க வச்சாங்க. ஆமென். ஆமென். குலம் கூடாரத்துல ஒளிக்க வச்சான், அவனும் கூடாரத்துல ஒளிக்க வச்சான். ஆமென். கவனிங்க, ரெண்டு பேருமே இந்த செய்தியில தான் இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். கவனிங்க, ஒருவன் தன்னுடைய கூடாரத்துல ஒருவன் வந்து தன்னுடைய கூடாரத்துல தேவனுடைய வார்த்தையை திரும்ப வைக்கிறான். ஆமென். அதனாலதான் தாவீது சொல்றாரு பாருங்க, 119 அப்படியே இருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்றார். ஆமென். அது யாருன்னா ராகாப் செய்றா. ஆமென். தேவ வார்த்தை அவரிடத்துல வந்த போது அவருடைய ஆத்ல இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை வைக்கிறான். ஆமென். எஸ். ஆனா அந்த ஆகான் என்ன செய்யறாங்க கவனிங்க, மார்க் 7:21 என்ன சொல்லப்படுது பாருங்க, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடுகளும் காம விகாரங்களும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். ஆமென். ஆமென். இது எல்லாமே தேவனால் சபிக்கப்பட்ட காரியம். ஆமென். தேவன் விரும்புவாரா அந்த காரியத்தெல்லாம்? பொருளாசையை விரும்புவாரா? இல்ல. பொருளை பார்த்து இச்சிக்கலாமா? இச்சிக்க கூடாது. ஆமென். உலகத்துல எல்லா அசுத்தமும் இருக்குது. ஆமென். அந்த காரியம் எல்லாம் தேவன் சபிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். நான் உலகத்தார் அல்லாத போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உலகத்தார் அல்ல. ஆமென். நம்ம வித்தியாசமான தினங்களா இருக்கிறோம். ஆமென். மேம்பட்ட தினங்களா இருக்கிறோம். ஆமென். இந்த பூமியுடைய காரியம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆமென். எஸ். இதெல்லாம் சபிச்சு வச்சிருக்கிறார் தேவன். பாருங்க, பொல்லாத சிந்தனை. இந்த ஆட்ல நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? ராகாப்பு போல செய்தி வச்சுக்கிறோமா, இல்ல இந்த காரியத்தை வச்சிருக்கோமா? பொல்லாத சிந்தனை வச்சுக்கிறோம். ஒரு மனுஷன் மேல இன்னொரு மனுஷன் பொல்லாத சிந்தனை வச்சுக்கிறோம். ஆமென். கொலைபாதங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொருளாசை, காம விகாரம், வன்கண், தூஷன், பெருமை, மதிகேடு, இதான் ஆகாணத்தை வச்சான். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்துல என்ன வைக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நம்ம ராகாப்பா ஆகானா தெரியும். எஸ். ஆமென். ஆமென். இன்னைக்கு செய்தி நம்மளுக்கு வந்திருக்குது. ஆமென். ஒரு செய்தியால நம்மளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆமென். அந்த மெசேஜ் தான் இன்னைக்கு நம்ம ஆட்ல வைக்கணும். ஆமென். ஆனா அதை விட்டு பொறாமை,
ஏமாத்துறது, களவு, எல்லாம் சுத்த காரியங்களும் தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாமே நம்முடைய இருதயத்துல வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணா ஆகானா இருக்கும். ஆமென். எஸ் கவனிங்க, இந்த ராகாப்போட முடிவு வேதத்தை நீங்க நன்கு வாசிங்க, ஆசீர்வாதமா முடிஞ்சு. எஸ் ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வச்சதுன்னா ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். இந்த ஆகானுடைய முடிவு பாருங்க, ரொம்ப என்ன பண்ணது, ஆகானே அவன் குடும்பத்தையும் நிக்க வச்சு என்ன பண்ணாங்க, தீ கொளுத்திட்டாங்க. எஸ் ஆமென். ஆமென். ரைட்டுங்களா? கோபாகினிக்கு அவங்களுக்கு வைக்கப்பட்டது. ஆமென். முடிவு நல்லா இல்ல. ஆமென். அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமென். இன்னைக்கு ராகாப்பா நம்ம ஆகானான்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. கவனிங்க, இப்ப அந்த வேவுக்காரரிடம் பாத்தீங்கன்னா, அந்த வேவுக்காரனிடம் வரும்போது அந்த வேவுக்காரனிடத்தில் அவர் அடையாளத்தை கேட்கவில்லை. ப்ராபர்ட் பேசுறார், நீ ஒரு அடையாளத்தை காண்பீங்க, அப்பதான் நீங்க வந்து தேவனுடைய செய்தி எல்லாம் நம்புவன்ட்டு அவன் கேட்கவில்லை. ஆமென். ஆமென். ப்ராபர்ட் சொல்றால் அவள் ஒரு தோமா அல்லன்றார். ஆமென். தோமா என்ன பண்ணான், அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க அப்படின்றான். ஆமென். ரைட்டுங்களா? ஆனா இந்த ராகாப் என்ன எப்படி பண்ணா, அடையாளத்தை கேட்கல. ஆமென். ஜஸ்ட் அவ கேள்விப்பட்டா, விசுவாசிக்க ஆரம்பிச்சா. ஆமென். அவ ஒரு தோமா அல்ல, அவள் ஆபிரகாமின் விசுவாச சந்ததி. ஆமென். ஆபிரகாமின் விசுவாச சந்ததி என்னைக்குமே அடையாளத்தை கேட்காது. ஆமென். தேவன் என்ன சொல்றாலோ அப்படியே அதை பின்பற்றும். ஆமென். ரைட்டுங்களா? அதுக்கு முரணா எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தையிலே அவர் தரித்து நிற்கும் அந்த வித்து. ஆமென். ஆமென். அப்ப இந்த ராகாப்பு ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததி, மாம்ச சந்ததி கிடையாது, விசுவாச சந்ததியா இருக்கிறா. கவனிங்க, இப்ப நம்ம கூட அந்த ராகாப்பை போலதான் ஒரு நாட்கள்ல இருந்தோம். ஆமென். ஆமென். நம்ம வேசித்தனத்துல இருந்தோம். எப்படின்னா, ரோமன் கத்தோலிக் எப்படி இருக்குதுன்னா வேசியா இருக்குது. ஆமென். அவருடைய குமார்கள் பிராட்டஸ்டன்ட் சந்தைகள எப்படி இருக்குன்னா வேசியோட குமாரத்திகளா இருந்தாங்க. ஆமென். ஒரு நாள்ல நம்மளும் அங்கதான் இருந்தோம், வேசித்தனத்துல இருந்தோம். ஆமென். ஆனா தேவனுடைய கிருபை, ரெவலேஷன் வெளிப்படுத்தின 18:4 என்ன சொல்லுது, என் ஜனங்களை அவர் விட்டு வெளியே வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். இந்த சத்தம் இன்னைக்கு வந்துதா? எஸ். ப்ராஃபட் மூலமா வந்ததுல ஆமென். பிலீவ் பண்றீங்களா? எஸ். அந்த சத்தம் வந்த உடனே நம்ம அந்த எல்லா காரியத்தை விட்டு, எல்லா அசுத்தத்தையும் வேசித்தனத்தை விட்டு என்ன பண்றோம், நம்ம உள்ள வந்தோம் ராகாப்பு போல. ஆமென். கவனிங்க, அந்த வேவுக்காரரிடம் அவர் உயிர் காக்கும் உடன்படிக்கை அவர் செய்ய சொன்னாலாம். ஆமென். ஓகே, நீங்க செய்யறதெல்லாம் நான் செய்யறேன். ஆமென். ஆனா நீங்க எனக்கு நிச்சயமா அவருடைய ஒரு உடன்படிக்கை என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவர் கேட்கிறான். ஆமென். தேவன் இன்னைக்கு நம்மளோட என்ன பண்ண, ரத்த சம்பந்தமான உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. ஆமென். மரணம் என்ன பண்ண நிச்சயமா உனக்கு இல்ல. ரைட்டுங்களா? என் வசனத்தை கேட்டு என் அனுப்பின விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறான். அப்ப வந்து உயிர்காக ஒரு உடன்படிக்கை அவர் செய்ய சொல்றான். அந்த வேவுக்கார சொல்றா, நாங்க இந்த எரிவை கைப்பற்றும் போது உன் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே, உனக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறியோ அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வா. அந்த நியாய தீர்ப்பு வரும்போது அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே இருந்தாங்கன்னா நாங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஆமென். அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு அடையாளமா நீ வந்து ஒரு சிகப்பு கயிறு என்ன பண்றாங்க வீட்டுல நீ தொங்க விடு அப்படின்ட்டு ஒரு அடையாளத்தை அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமென். கவனிங்க, ராபர்ட் சொல்றாரு, அவள் அவனுடைய முழு குடும்பத்தையும் அந்த அடையாளத்தை கீழ் கொண்டு வந்தாள். ஆமென். இப்போ அவள் அலங்கத்து மேல வீட்டு இருக்கிறா, ஆனா அவளுடைய குடும்பம் எங்க இருந்ததுன்னா சிட்டிக்குள்ள இருந்தது, எரிகோக்குள்ள இருந்தது. அவ சொல்றா, என்ன மெசஞ்சர் என்கிட்ட வந்தது, செய்தி வந்துக்குது, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் நம்புங்க. நீ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், போயிட்டு சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். நம்ம சொல்றோமா? எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு செய்தி நம்ம கிட்ட வந்திருக்கிறது, ஒரு செய்தியாளர் வந்திருக்கு, இந்த பூமி நியாய தீர்ப்பு தாக்க வேண்டியதா இருக்குது. ஆமென். எரிகோ போல இந்த உலகம் சுட்டரிக்கப்பட பாத்திரமா இருக்குது. தயவு செய்து சொல்றேன், நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாமே அழைச்சான். ஆமென். அவன் குடும்பம் எல்லாரும் யாரெல்லாம் நேசிக்கிறாளோ அவட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமென். இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, எரிகோ வந்து பாருங்க, எரிகோ வந்து சுட்டரிக்கப்பட போகுது. ஆமென். அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க எப்பொழுதுமே இருந்த உலகம் போற போக்குல தான் இருந்தாங்க. ஆமென். ஆனா ஒரு விசுவாசிக்கு அது உணர்பத்த பிறகு தான் உண்டு, தன் ஃபேமிலி உண்டு இருக்க மாட்டாங்க. ஆமென். புரியுதுங்களா? இவ்வளவு கனமான ஒரு செய்தி வந்திருக்குது, எவ்வளவு பொக்கிஷம் இது. ஆமென். கேட்டீங்களா? அந்த சீக்ரெட் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அவன் சொல்றான், எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்குது,
இந்த உலகத்தை தாக்க போகுது, நியாய தீர்ப்பு, நீ எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறான். ஆமென். அவ எல்லாமே அந்த ரட்சிப்புக்குள்ள ப்ராபர்ட் சொல்றாரு, கவனிங்க சகோதர சகோதரிகளே, நாம் யாரையாவது அடையாளத்தின் கீழ் கொண்டு வர நேரம் ஒன்று இருக்குமானால் அது இதுவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யாரு நேசிக்கிறோம், நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்காத ரைட்டுங்களா, நம்மள வெறுக்கிறவங்க கூட இருக்கலாம், தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போடணும். ஆமென். ஆமென். பிடிக்கும் பிடிக்காத நம்மளை விரோதிச்சிட்டாங்க, நம்ம சுற்றி வர எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது பாவம். ஆமென். அவங்க எல்லாமே அடையாளத்தை கீழே கொண்டு வர நேரத்தா இருக்குது. ஆமென். இந்த செய்தி தான் நீங்க அடையாளமா இருக்குது. ஆமென். இந்த மெசேஜ்ல மட்டும் தான் நீங்க பாதுகாப்பு இருக்குது. ஆமென். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மோசஸ் காலத்துல ரத்தம் பூசப்பட்ட அந்த இடத்துல மட்டும் தான் பாதுகாப்பு. அது கூட வெளியே இருக்கிற எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட். நோவாவுக்குள்ள பேழைக்குள்ள இருந்தவங்க மட்டும் தான் பாதுகாப்பு. வெளியே இருக்கிற எல்லாரும் மேல என்ன பண்ணுது, நியாய தீர்ப்பா இருந்தது. ஆமென். அதே போல இயேசு கிறிஸ்து காலத்துல பாருங்க, அந்த டைட்டஸ், ரோமன் டைட்டஸ் வரதுக்கு முன்னாடியே தேவன் தம்முடைய சீஷர் இடத்துல எச்சரிப்பு பண்ணி அவளை வெளியே அனுப்பிச்சிட்டார். ஆமென். அது போல தேவனுடைய கிருபையினால நம்மளுக்கு நீ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காரியத்தை வச்சு என்ன பண்றோம், எல்லாருமே அடையாளத்துக்கு கொண்டு வர நேரம். ஆமென். சும்மா இன்னைக்கு பிசினஸ் செஞ்சோமா, காலைல எழுந்தோமா, சாப்பிட்டோமா, வீட்டுக்கு வந்தோமா, இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிருந்தா போறாது, வீண். ஆமென். நான் புசிப்போம் குடிப்போம், இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு சாவுன்ட்டு மத்த மனுஷங்க இருக்காங்க. ஆமென். ஆனா தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியத்தை இருதயத்துல வச்சிருக்கிறனால ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆமென். சம்திங் யாரெல்லாம் பாக்குறீங்களோ தேவனை குறித்து சொல்ல வேண்டிய நேரம்லாம் இருக்கிறோம். ஆமென். எல்லாருமே அடையாளத்துக்கு கொண்டு வர ஒரு நேரம் இதுதான். ஆமென். கவனிங்க, இப்ப சொல்ற பாருங்க, இதுவே சரியான ஒரு நேரம் இருக்குது. ஏன்னா தேவ கோபாக்கினி இந்த உலகத்தின் மேல் ஊற்றப்பட போகிறது. ஆமென். ஆறாம் முத்திரை இந்த உலகத்தின் மேல் ஊற்றப்பட போகிறது. ஆமென். இதெல்லாம் நம்ம மனவாட்டியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆறாம் முத்திரை ஓபன் ஆயிடும். ஆமென். இதுவரை சம்பவித்திராத இனி நடக்கமான மகா உபத்திரவம் அவனுடைய இருக்குது. அதன் பிறகு எவ்வளோ அவங்க பிரயாசப்பட்டாலும் நோ யூஸ். ஆமென். அவங்க பிளைண்டா இருக்கு, ரவதிக்கு என்னங்கிறது குருடா இருக்கு. தேவனுடைய நியாயத்திற்கு ஊற்றப்படுறது குருடா இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா, அவங்க எல்லாருமே அடையாளத்துக்கு கொண்டு வர. ஆமென். இந்த ராகாப் அதை போய் செய்யறா. ஆமென். எனவே பாருங்க, அன்றைக்கு யாராவது அவள் வீட்டுக்கு வராமல் போனால் மரணம். தேவன் எப்படி வச்சுட்டாரு பாருங்க. ஒரு நாள் அவளையே புறக்கணிச்சுட்டு எடுத்துன்னு வச்சுட்டாரு மேல. ஆமென். இன்னைக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா, உன் வீட்டுக்குள்ள யாரு வரலையோ அவங்களுக்கு மரணம். ஆமென். பாருங்க எவ்வளவு ஸ்லாக்கியம் பாருங்க அவளுக்கு. பாருங்க அதே போலதான் இன்னைக்கு இந்த சுத்து வட்டார பகுதியில இந்த அகாப்பே டேபர்நாக்கள் ஜனங்களோட பார்வையில் என்ன பண்ண முடியாது, அற்பமா இருக்கலாம். ஆமென். ஆமென். என்னடா பேசுறாரு, அங்க இருக்குது பெரிய பெரிய சர்ச்சில் ஆகுது, ஏசி சர்ச் இருக்குது, ரோமன் கத்தோலிக் சர்ச் இருக்குது, நாங்கள் எல்லாம் 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான செய்தி, நாங்கள் எல்லாமே எங்கள் அப்பா கிறிஸ்டின், தாத்தா கிறிஸ்டின், எவ்வளோ காரியம் சொல்கிறோம். ஆனால் இந்த அகாப்பே டேபர்நாக்களை இன்னைக்கு ராகாப்பு ஹவுஸா மாத்திட்டாரு ஆண்டவர். ஏன்னா இங்கதான் செய்தி இருக்குது. ஆமென். செய்தி எங்கெல்லாம் இருக்குதோ அது ராகாப்புனுடைய வீடா இருக்குது. ஆமென். இன்னைக்கு ராகாப்போட ஹவுஸ் இந்த மகிமை யாரும் சுற்றி வாழ யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்மளுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியும் நம்ம வளர்ந்த விதத்தையும் நம்ம பாவியா இருக்கோம் அதே தான் பார்த்து நிற்பாங்க. இவனை பத்தி என்ன தெரியாதா, இவளை பத்தி நம்மளுக்கு தெரியாதா, ஏன்னா நம்ம பழைய வாழ்க்கையை பார்த்து நிக்கிறாங்க. ஆமென். அப்படியாப்பட்ட ராகாப்பை தான் அன்னைக்கு அவ்வளவு சிம்பிளா ரொம்ப துச்சமா நினைச்சாங்க. ஆமென். ஆனா தேவன் சொல்லிட்டார், ராகாப் வீட்டுல மட்டும் தான் பாதுகாப்புன்ட்டு. இன்னைக்கு இந்த எவ்வளவு சுத்த வட்டத்துல எவ்வளவு சபைகள் இருந்தாலும் அகாப்பா டேபர்நாக்கள் தான் தேவன் பாத்தீங்க ராகாப்போட வீட்டா மாத்திட்டார். இன்னைக்கு ஜீவன் ஒருத்தன் வேணும்னா இங்கதான் வந்தாகணும். ஆமென். இந்த சபைக்கு தான் வந்தாகணும். ஆமென். ஏன்னா இங்கதான் மெசேஜ் இருக்குது. ஆமென். கவனிங்க சொல்றாரு பாருங்க, ஜோஷுவா எரிகோவை வந்த பிறகு, ஜோஷுவா எல்லாருமே எரிகோ கிட்ட வந்துட்டாங்க. ஆமென். எரிகோ கிட்ட வந்துட்ட பிறகு அவருடைய சோல்ஜர் கிட்ட ஜோஷுவா சொல்றாரு, இரக்கம் வேண்டாம், இரக்கம் காண்பிக்க வேண்டாம், ஒருவரையும் விடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, தேவன் மோசேக்கு சொன்னதை ஜோஷுவா அந்த வீரர்களுக்கு சொல்றான், ஒருத்தரையும் விடாத. எரிகோவை கைப்பற்றின பிறகு சுவாசம் உள்ள ஒன்றை என்ன பண்ண முடியாது, உயிரோடு நீ வைக்க கூடாதுன்னு தன்னுடைய சோல்ஜருக்கு எல்லாரும் கட்டளை இட்டான். ஆமென். கவனிங்க, எரிகோ அவங்க 7 முறை சுற்றி வராங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வருது. எரிகோவோட அலங்க என்ன பண்ண முடியாது, இடிந்து விழுந்தது. ஆமென். ஆனா ஆச்சரியம் என்னன்னா,
இந்த ராகாப் இருந்த வீடு மட்டும், அந்த காம்பவுண்ட் வால் மட்டும் அப்படியே நிக்குது. Yes. ஆமென். Hallelujah. ஏன்னா அவன் செய்தி கொடுத்த கௌரவம், ஆமென். ஆமென். Hallelujah. அவன் செய்தியை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் ஆமென். எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பா, இயற்கைக்கு Hallelujah. மேம்பட்ட ஒரு காரியம். Amen. ஆமென். ஆமென். எல்லா அளவும் தான் விழணும், ஆமென். ரைட்டுங்களா? எல்லாரும் தான் மடியணும். ஆனா இப்ப நியாயத்திற்கு வரப்போகுது. ராகாப்பு போல தேவன் நம்மள மட்டும் டேக் ஆஃப் ஆகுறார். Yes. ஆமென். Amen. நம்மள மட்டும் எடுத்துக்கொள்ள போறார். Amen. ஒரு சேதம் ராகாப்புக்கு இல்ல. ஆமென். 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 அவங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ராகாப் வீடு மட்டும் அப்படியே ஒரு ஜெய சம்பவமா நிக்குது. ஆமென். ஆமென். ரைட்டுங்களா? ஆமென். இப்ப கவனிங்க, இப்ப எரிகோ அவங்க உள்ள போன உடனே அவன் என்ன சொல்றானா, கவனிங்க, சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோடு நீ வைக்காதன்ட்டு அவன் சாட்சிடுறான். கவனிங்க, ஏன் அப்படி சொன்னார்னா, ஜோசோ சொல்றாரு, அந்த ராகாப் சல்மோனை விவாகம் செய்ய போகிறார். ஆமென். Amen. ரைட்டுங்களா? Yes. சுவாசம் உள்ள ஒன்றை நீ உயிரோட வைக்காத, அவ சல்மோனை விவாகம் செய்ய போகிறாள் அப்படின்றார். இப்ப என்ன அர்த்தம்? சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோட வைக்காததுக்கும் சல்மோனை விவாகம் செய்யறதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உண்டு. கவனிங்க, என்ன சொல்றாரு கவனிங்க. இந்த சல்மோன் யாருன்னா கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. Yes. சல்மோன் அவன் யூதா கோத்திரத்து படை தளபதி. ஆமென். Amen. அவன் வந்து பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்துமா வந்து எரிகோ கைப்பற்றும்படியா வருகிறார். ஆமென். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவன். ஆமென். யூதா கோத்திரத்துக்கு ஒரு தலைவன், லேவி கோத்திரத்துக்கு ஒரு தலைவன். அப்படியே இருக்கும்போது இந்த சல்மோன் யாருன்னா யூதா கோத்திரத்துக்கு தலைவனா இருக்கிறார். ஆமென். இவர் பெரிய ஆர்மியோடு கூட படை தளபதியா வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். ஜோஷுவா சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் சல்மோன் யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, சுவாசம் உள்ள ஒன்றையும் எரிகோல வச்சிடாத, சல்மோன் வந்து ராகாப்ப வந்து விவாகம் செய்ய வேண்டியதா இருக்குது Yes. அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஆமென். இதற்கு என்ன அர்த்தம்னா, கவனிங்க, இப்ப சொல்றாரு பாருங்க, எதற்கு கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த ராகாப்புடைய பழைய வாழ்க்கை நிமித்தம் அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற எல்லாருமே அவளோடு கூட தொடர்பு கொண்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? Yes. பழைய வாழ்க்கை நிமித்தம், அவ செஞ்ச பிசினஸ் நிமித்தம் எல்லாருக்குமே அவளை பத்தி தொடர்பு கொண்டு இருந்தாங்க. ஆமென். ஆமென். புரியுதுங்களா? எல்லாருமே அவரோட கூட தொடர்பு இருக்கிறாங்க. யார்? ராகா பாப்பா எனக்கு தெரியும், என்னோட கூட பீச்சுக்கு வந்தா, என்னோட கூட மாலுக்கு வந்தா, நாங்க 2 பேரும் அங்க போனோம், இங்க போனோம், அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாருமே, அங்க இருக்கிற எல்லாருமே அந்த ராகாப்போட பழைய வாழ்க்கையை பத்தி தெரியும். எல்லாரும் கூட அவரோட தொடர்பு கொண்டு இருக்கு. ஆமென். ஆமென். அதனால இப்ப ஜோஸ் சொல்றாரு, சல்மோனுக்கு அந்த இடத்துல எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது. Yes. ஆமென். Yes. அதனால சுவாசம் உள்ள ஒன்றையும் நீ உயிரோட வைக்காத. ஆமென். 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 ரைட்டுங்களா? ஆமென். யாருமே விரல் அவள் முன்னாடி நீட்டக்கூடாது. Hallelujah. ஆமென். Yes. இவன் என்னோட கூட, எனக்கு தெரியும், என்னோட பீச்சுக்கு வந்தா, Yes. என்னோட பார்க்கு வந்தா, ஒரு மனுஷனும் சொல்லக்கூடாது. Yes. Amen. Glory. Amen. Man. Hallelujah. அதனால இருக்கிற எல்லா அத்தாட்சிகளையும் நீ அழிச்சிடு. Yes. Amen. Glory. ஆமென். Man. யோசுவா என்ன சொல்றாரு? இருக்கிற எல்லா அத்தாட்சி, ஆமென். யார் யாரெல்லாம் சொல்ற விரல் நீட்டி சொல்றானோ எல்லாரையும் நீ காலி பண்ணு. Yes. ஆமென். Amen. யோசுவா சொல்ற, ஏன்னா சல்மோன் அர்த்தம் என்னன்னா பரிபூர்ணமானவன் அர்த்தம். Amen. சல்மோன் பரிபூர்ணமானவன் அர்த்தம். இந்த ராகாப் யாரா இருக்கிறா? வேசியா இருக்கா. ஆமென். இப்ப அது வேசித்தனத்துல இருந்து கொண்டு பரிபூர்ணமான ஒரு காரியத்தை விவாகம் செய்ய முடியாது. Amen. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு வேசி என்ன பண்ணக்கூடாது? Marriage பண்ணக்கூடாது. மேரேஜ் பண்ணக்கூடாது. ஆமென். அந்த நாட்கள்ல ஒருத்தர் வேசித்தனம் செஞ்சுட்டாளா, இவ வேசித்தனம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி தான் நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆமென். ஆமென். Yes. இப்ப வந்து இவ மனம் திரும்பிட்டா, ஆனாலும் கூட இவளை குற்றப்படுத்தும்படி அநேக சாட்சிகள் எரிகோல இருக்குது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஜோசப் சொல்றாரு, இவள் பரிபூர்ணமானவனை விவாகம் செய்ய வேண்டுமானால் இவள் பாவம் செய்யாதவளா இருக்கும்படியா இவருடைய எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருந்தார். ஆமென். ஆமென். Hallelujah. சுவாசமுள்ள ஒன்றை நீ உயிரோட வைக்காத, ஆமென். அவள் சல்மோனி விவாகம் செய்ய வேண்டும். ஆமென். 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 அதனால இவங்க எரிகோவை கைப்பற்றி அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்றாங்கன்னா அடிச்சு போட்டுறாங்க. Yes. Amen. ஆமென். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க ஒரு வேசி, ஆமென். கைங்காலமும் பிடிக்கப்பட்டு பரிசேயர் சதுசேயர் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படியே கேட்கிறாங்க. ஆமென். ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் படும்படி இவளுக்கு வந்து என்ன தண்டனை நீ கொடுப்பீர், இவளை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு? உங்களில் யார் பாவம் செய்யலோ அவங்க அவனுக்கு முதல் கல் எரிய உண்டார். ஆமென். பார்த்தா எல்லாருமே இருதயத்துல குத்தப்பட்டவங்களாகி
ஒருத்தரும் என்ன பண்ற முடியாது, அவனை விரல் நீட்டி குற்றம் சாட்ட முடியல. ஆமென். நானும் பாவியா இருக்கு, அவன் எப்படி நியாயப்பிரமாணம் என்னையே தவறா இருக்கும், நீ எப்படி குற்றம் சாட்டுற? ஆமென். எல்லாருமே பார்த்து என்ன பண்றான்னா இல்ல கற்களை போட்டுட்டு போயிட்டான். ஆமென். ஆமென். ஹalleluya. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, உன்னை குற்றம் சாட்டினவன் எங்க? இல்லையா ஆண்டவர் எல்லாருமே. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிருபை சொல்லுது, நானும் உன்னை குற்றம் சாட்டல. Yes. ஆமென். Hallelujah. நீ போ, இனி பாவம் செய்யாத. Yes. ஆமென். ஹalleluya. எந்த எவிடன்ஸ் அங்க இல்ல. ஆமென். ஒருவரும் வந்து கை நீட்டி ஒண்ணும் சொல்ல முடியல. ஆமென். அதே போலதான் ராகாப் சொல்றாரு, ஜோஷுவா சொல்றாரு, அவளுக்கு முன்பாக ஒரு விரலை நீட்டக்கூடாது. ஆமென். இருக்கிற எல்லா அத்தாட்சியும் அழி. ஆமென். ஆமென். கேட்டீங்களா? Yes. என்ன ஆயிடுச்சு இது பிறகு பார்த்தா அவ மட்டும் தான் தனித்து இருக்கிறான். ஆமென். இப்ப அவ நீதிமானா இருக்கிறான். ஆமென். Yes. இப்பதான் போய் என்ன பண்ண முடியும்னா அவன் சல்மோனை விவாகம் செய்யணும். Yes, glory. ஆமென். இப்ப பாருங்க, நம்ம கூட ஒரு நாள் எப்படி இருந்தோம்னா, அந்த பாருங்க ராகாப் வந்து பாருங்க எவ்வளவு கீழான நிலையில இருந்தான். ஆமென். அவள் செய்த அந்த தீர்மானத்தின் நிமித்தம், அவள் எடுத்த அந்த ஸ்டாண்ட் நிமித்தம் ஆமென். தேவன் என்ன பண்ணாவா, அவர் நீதிமான் ஆக்கிட்டார். ஆமென். பாவமே செய்யல. ஆமென். அவ பாவம் செஞ்சா அவர் பாவின்ட்டு அவளை குற்றப்படுத்தும்படியா எரிகோல ஒரு ஆள் கிடையாது. ஆமென். எல்லா அத்தாட்சியும் அழிக்க சொல்லிட்டார். ஆமென். ஒரு நாள் நம்மளும் என்ன பண்ணோம், ராகாப்பு போல இருந்தோம். ஆமென். அவ்வளவு அசுத்தமா இருக்குது. ஆமென். இன்னைக்கு நம்ம விரல் நீட்டி நம்மள எவ்வளவு பேர் குற்றப்படுத்த முடியும். ஆமென். ஆமென். பிசாசு சொல்றான், தேவன் இரவும் பகலும் பிசாசு தேவனுக்கு முன்பாக வந்து குற்றம் சாட்டுறான். அதான் அவனுடைய ஒர்க்கம். ரைட்டுங்களா? ஒரு நாள்ல நம்மள வந்து அவ்வளவு பேர் வந்து விரல் நீட்டி குற்றம் சாட்ட முடியும். ஆமென். இந்த இடத்துல சொல்றாரு கவனிங்க, இன்றைக்கு கூட நம் ராகாப்பை போல அவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் கூட இல்ல சொல்றாரு பாருங்க, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆமென். Amen. காலை வேளையில் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு Yes. நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்காக ஒரு தீர்மானம் நீங்க செய்தீங்கன்னா, ஆமென். Amen. இந்த ராகாப்புக்கு தேவன் எதை செஞ்சாரோ இந்த காலை வேளை உங்களுக்கு அது செய்வார். Amen. ஆமென். Amen. ஏன்னா இன்னைக்கு பரிபூர்ணமான மெசேஜ் வந்திருக்கு. ஆமென். எஸ்டோன் சல்மோன் வந்திருக்கிறார். Yes. ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிறார் காட்சியில. ஆமென். பரிபூர்ணமான மெசேஜ் வந்திருக்கு. Yes. ஆமென். அதோட கூட நம்ம லைஃப் ஃபிட் ஆகணும்னா நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்படணும். ஆமென். நம்ம வேசித்தனத்தோட கூட பாவத்தோட கூட போய் போவாசியம் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் கோடுக்குள்ள நம்ம நுழைய முடியாது. Yes. யாரை வேண்டாம் ஏமாத்தல, தேவனை என்ன பண்ண முடியாது, ஏமாத்தவே முடியாது. ஆமென். முதலாவது தேவன் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும்னா சுத்திகரிக்க செய்ய வேண்டும். ஆமென். முதலாவது நம்ம பாவங்களை என்ன பண்ண, தேவனை பரிகரிக்கப்படணும். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, லாஸ்ட் முடிஞ்சிச்சு, தேவன் பாவத்தை போக்க வானத்திலிருந்து வெண்மையாக்கும் திரவத்தை அனுப்பினார். ஆமென். ரைட்டுங்களா? அதுதான் தம் சொந்த குமாரனுடைய ரத்தம். ஆமென். நாம் பாவங்களை அறிக்கையிட போது பாவம் தேவனுடைய வெண்மையாக்கும் திரவத்தில் விழுவதால் அது முற்றிலும் மறைந்து விடுகிறது. ஆமென். அதை மறுபடியும் காண முடியாது. ஆமென். ராகாப்பை எப்படி பாவம் செஞ்சாலும் போவாஸ் போய் ஒரு எவிடன்ஸ் இல்லாத அழிச்சிட்டார். அவளை குற்றப்படுத்தி அங்க ஒரு நபரும் கிடையாது. இப்ப அவ வந்து சல்மோனை விவாகம் செய்யலாம். ஆமென். பிறகு அவ சல்மோனை விவாகம் செஞ்ச போது என்ன சம்பவித்தது, விவாகம் செஞ்சா அவனிடத்துல என்ன பண்ணாரு, போவாஸ் வெளியே வந்தார். ஆமென். அந்த போவாஸ்ல இருந்து ஈசாய் வர்றாரு. ஆமென். அந்த ஈசாயில இருந்து யார் வரா, டேவிட் வர்றாரு. அந்த டேவிட்ல இருந்து சாலமோன் வருகிறார். இப்படியே போக கடைசியில தேவகுமாரனே அவர் சந்திக்கிறார். சொல்றாரு, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவன் மூத்த பாட்டியா இருக்காரு. ராகாப் ஒரு காலத்துல வேசியா இருந்தா, இயேசு கிறிஸ்துக்கு மூத்த பாட்டியா இருந்தா. ஆமென். அதே போலதான் கவனிங்க, நம்மள ஒரு காலம் இழிவான நிலையில இருந்தோம். ஆமென். இப்ப நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பரிகரிக்க முடியாது. தேவன் வானத்திலிருந்து வெண்மையாக திரவத்தை அனுப்பினார். யாரே, இயேசு கிறிஸ்துவ கல்வாரியில் அவர் நமக்காக மரிச்ச பிறகு ஆமென், அவருடைய சரீரத்திலிருந்து அந்த வெண்மையாக திரவம் புறப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். ஆமென். இப்போ அந்த வெண்மையாக திரவத்துல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீயா ஃபர்கெட்ஃபுல் சொன்ன பாத்தீங்களா, மறதி கடலா இருக்கு. ஆமென். இப்ப அந்த வெண்மையாக திரவம் இருக்குது. அதுல நம்ம எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தாலும், உங்க பாவங்கள் எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும், ரைட்டுங்களா, இந்த ராகாப்பு போல இந்த நாள்ல இந்த வேலையில நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பாவத்துல நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அந்த ரத்தத்துல அறிக்கை செய்யணும். ஆமென். இங்க பாருங்க, நாம் பாவங்களை அறிக்கையிடும் போது பாவம் தேவனுடைய வெண்மையாக்க திரவத்தில் விழுவதால்
அது முற்றிலும் மறைந்து விடுகிறது. அதை மறுபடியும் காண முடியாது. பாவத்தின் வர்ணம் இவ்விதமாக காலந்தோறும் மறைந்து 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 கடைசியில் அது நம்மை குற்றப்படுத்தும் சாத்தானை தாக்கி நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அது அவன் மேல் தங்கி இருக்கும். ஆமென். ஆமென். ஏன்னா பாவத்தை நம்மளா செய்யறது கிடையாது. ஆமென். நம்மளுக்கு முன்பாக பிசாசுடைய காரியங்கள் நம்ம லீட் பண்ணுது. ஆமென். கேட்டீங்களா? ப்ராபர்ட் சொல்றாரு, நீங்கள் தவறான செய்ய ஒவ்வொரு முறையும் பிசாசு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறான். புரியுதுங்களா? எந்த தவறு செஞ்சாலும் பிசாசு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க நன்மை செய்கிற ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். அப்ப நம்மளா செய்யறது இல்லை, நம்ம தூண்டப்படுகிறோம். ஆமென். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, பாவத்தை நம்ம அந்த அந்த வெண்மையாக திரவத்துல அறிக்கை செய்யும் போது தேவன் என்ன பண்றாரா, அந்த பாவத்தை எடுத்து யார் உங்களை தூண்டினானோ அவன் மேல அது போய் போடுறாரு. புரியுதுங்களா? ஆமென். புரியுதுங்களா? இப்ப கவனிங்க, அப்படியானால் பாவம் செய்த தேவனுடைய புத்திரன் நிலை என்ன? அவன் பாவம் செஞ்சுட்டான், வெண்மையாக திரவத்துல கழுவப்பட்டான், அறிக்கை பண்ணிட்டான். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா அந்த பாவத்தை திரும்ப பிசாசு மேல போட்டாரு. இப்ப பாவம் செய்து அறிக்கை செஞ்சாங்க, அவனுடைய நிலை என்ன? அவனுக்கு எதிரான பாவத்தின் நினைவு கூறுதல் என்பதே இருக்காது. எஸ். ஆமென். தேவன் வந்து இவன் பாவம் செஞ்சான் இவனான்ட்டு தேவனுக்கே தெரியாது. ஏன்னா மறதி கடல் தேவன் ஒண்ணு வச்சிருக்கிறார். அந்த கடல்ல எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாருன்னா அது எல்லாத்தையும் போட்டுறாரு. ஆமென். அதுல போட்ட உடனே தேவனே நினைக்க முடியாத அளவுக்கு அது அடியாழத்துல போயிடுது. அது துகள் துகளா உடைஞ்சு 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 அந்த வெண்மையாக்க திரவத்துல அப்படி இல்லாமே போயிடுது. தேவனே பாவியா அப்படின்ட்டு தேவனால நினைக்க முடியாத அளவுக்கு அந்த வெண்மையாக திரவத்தின் வல்லமை அப்படியே இருக்குது. ஆமென். அவனுக்கு எதிராக நினைவு கூறுதல் என்பதே கிடையாதான். எப்படி ராகாப்புக்கு எதிராக நினைவு கூறுதல் என்பது அங்க என்ன பண்றது கிடையாது. அதே போல நம்ம பாருங்க, இந்த நம்ம உலகத்துல இருக்கோம், நம்மளை பத்தி எல்லாமே சுட்டு வரதெல்லாம் தெரியும், நம்மள பாவின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஆனா தேவ பார்வையில தான் முக்கியம். ரைட்டுங்களா? மனுஷ பாவிதான்றோம். ஆனா நீங்க பாவத்துல அறிக்கையிடப்படும் போது தேவன் உங்களை எப்படி பாக்குறாருன்னா நீதிமானா பாக்குறாரு. நீதிமான் என்றால் என்ன அர்த்தம்? முதற்கண் இவன் பாவமே செய்யல. புரியுதுங்களா? பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற அர்த்தம் இல்ல, பாவமே செய்யல. பிசாசு போய் தேவன் கிட்ட போய் காட்டுவான், இன்னைக்கு பாராண்டவரே நேத்து காரியத்துல எவ்வளவு அசுத்தமான காரியத்தை அவன் செஞ்சான் பாத்தீங்களா? தேவன் பிசாசு போய் தேவன் கிட்ட சொல்லுவான். ஆனா கொஞ்ச நேரத்துல உண்மையான தேவ வித்தா இருந்தா அது தேவன் வெண்மையாக திரவத்துல அறிக்கை செய்யுமா? அறிக்கை செஞ்சோடனே தேவன் அப்படியேப்பா எங்கப்பான்ட்டு அவங்ககிட்ட காட்டுவாரு. அந்த இடத்துல பாவமே இருக்காது. புரியுதுங்களா? உடனே தேவன் மறதி கடல்ல போட்டுறாரு. அப்ப பாவம் செய்த அந்த ஜனங்களுடைய நிலைமை என்னன்னா அவனுக்கு எதிராக பாவத்தின் நினைவு கூறுதல் என்பதே கிடையாது என்று சொல்றாரு. ஆமென். எங்குமே அந்த கரை காணப்படாது என்றாரு. ரைட்டுங்களா? இப்ப நம்ம ஷர்ட்ல ஒரு அழுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், வாஷிங் பவுடர் வச்சிருக்கோம்ல, வாஷிங் பவுடர் வச்சிருக்கோம். அது வாஷிங் பவுடர்ல வந்து ஒரு டப்புல வாஷிங் பவுடர் கொட்டிட்டு அழுக்கான சட்டை ஒரு இடத்துல ஒரு டாட் இருக்கு வச்சுங்களேன், அதை எடுத்துட்டு போய் அந்த ஷர்ட்டை போட்டிங்கன்னா அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அந்த கரை அப்படியே உடஞ்சி 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 அப்படியே தண்ணி அப்படியே வெள்ளையா மாறிடும். இந்த கரை எங்க காணும்? ஆமென். அது போலதான் தேவனுடைய வெண்மையாக திரவத்தை வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னும் அது ஜீவனோடு இருக்கிறது. ஆமென். அதோட வல்லமையும் அதிகாரமும் குறையவே இல்லை. ஆமென். இந்த காலவேளையில் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் அறிக்கையிடப்படும் போது தேவன் அது ஒன்று இல்லாம செஞ்சிருக்கார். ஆமென். தேவ பார்வையில என்ன பண்ணாரு, உங்களை நீதிமானா பாக்குறாரு. ஆமென். பாவம் எங்கேயுமே கிடையாது. அவன் இப்போது சுயாதீனன். ஆமென். ரைட்டுங்களா? பாவத்தின் அறிகுறி எல்லாம் உடைந்து அது ஒன்று இல்லாமல் போகிறது. ஆமென். இந்த காலவேளையில் கூட உங்களை யாவரையும் கூட ஒரே ஒரு காரியம், நீங்க எந்த எப்பேற்பட்ட சூழ்நிலை நீ இருந்தாலும் இது நல்ல ஒரு நேரம். ஆமென். பாவங்கள் எவ்வளவு சிவேர் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீங்க அறிக்கை செய்யும் போது தேவன் அதை எல்லாமே எடுத்து போடுவார். ஆமென். உங்களை ஜஸ்டிஃபைடா நீதிமானா தேவன் மாத்திடுறாரு. அதன் பிறகுதான் நீங்க இந்த மெசேஜுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆமென். பரிபூர்ணமான நீ செய்தி வந்தது, சல்மோன் வந்திருக்கிறார் ஆச்சுல. ஆமென். நீங்க அப்பதான் விவாகம் செய்ய முடியும். ஆமென். உங்க பழைய பாவத்தோடு கூட அவர் அணுகவே முடியாது, ஏன்னா அவரு பரிபூர்ணமானவர். ஆமென். நம்ம பாவிகளா இருந்தா அவர் அணுக முடியாது. ஆமென். ஆனா பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த வேலையை நீ அறிக்கை செய்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ராகாப்பு தீர்மானத்தின் விளைவுல ராகாப்புக்கு எப்படி கிடைச்சது? ஒரு ஒரு
படை தளபதினு வந்து கிடைச்சது. ஆமென். படை தளபதி ஹஸ்பண்டா கிடைச்சான். ஆமென். அவளுக்கு தேவன் வந்து அவளை கொண்டுதான் பெத்லகேம் பட்டணத்தையே ஸ்தாபிச்சார். எஸ். ஆமென். ரைட்டுங்களா? பெத்லகேம் பட்டணமே ஸ்தாபிச்சார். அவங்க வந்து அரசாண்டாங்க. ஆமென். அதே போலதான் இன்னைக்கு எடுக்கிற உங்களுக்கு தீர்மானம் இந்த பூமியோட போவாது. ஆமென். மறுமையில அநேக ஆசீர்வாதங்கள் காத்திருக்கு. ஆமென். தேவனை நம்ம விவாகம் செய்யும் போது நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுது? பாடி சேஞ்ச் ஆக போகுது. ஆசீர்வாதம். ஆமென். நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டப்பட்டு தேவனை சர்வோன முகமுகமா நம்ம சந்திக்க போறோம். ஆமென். அதன் பிறகு நம்ம வெட்டிங் ஷாப்பருக்கு போக போறோம், கல்யாண விருந்துக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட நம்ம பந்தி இருக்க போறோம். மறுபடியும் 1000 அரசாட்சிக்கு இறங்கி வர போறோம். இந்த உலகத்தை நம்ம நியாயம் தெரிவிக்க போறோம். ஆமென். ஆமென். பிறகு என்ன பண்றோம்? ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா உங்களை யாரெல்லாம் குற்றப்படுத்தினாங்களோ, ரைட்டுங்களா? விட்டுருங்கம்மா. யாரெல்லாம் குற்றப்படுத்தினாங்களோ, ரைட்டுங்களா? நீங்க செய்தி சொல்லும் போது யாரெல்லாம் கேட்கணும்? அவங்க எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு முன்பாக வந்து நிக்க போறாங்க. ஆமென். பாருங்க, இந்த எவ்வளவு ஆசீர்வாதம். இது வந்து விளையாட்டு கதை கிடையாது, ஒரு கற்பனை காவியமும் கிடையாது. ஆமென். நடக்க போற சம்பவம். இனி சொன்னதெல்லாம் நடந்தது இந்த உலகத்துல, இனி சொல்லப்பட்ட போது நடக்க போகுது. விளையாட்டுக்காரன் இல்ல, பி சீரியஸ், சீரியஸா இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுங்களா சகோதரனே, சகோதரியே? ஆமென். அப்போ நீங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த செய்தி தான் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கொடுக்கறதா இருக்குது. அப்போ அந்த செய்தி வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க? ரிசீவ் பண்ணாங்க. யாரு? ராகாப் ரிசீவ் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த ராகாப் ரிசீவ் பண்ண பிறகு அவங்க என்ன சும்மாவே இருக்கல. அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க மட்டும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணேன்? நான் அந்த நித்திய ஜீவனுக்கு நான் பாத்திரமான மாறிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா இருந்த முடியுமா? நீங்க என்ன பண்ணும்? புரியல? சொல்றது புரியலையா சகோதரியே? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போயிட்டு உங்க சொந்த பந்தத்துக்கு சொல்லணும். ஏன்னா நான் ஒரு நாள் இப்படி இருந்தேன், நான் இப்படி என்ன பண்ணிட்டேன், இப்போ அற்புதமான ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். இப்போ நீங்களும் வந்து என்ன பண்ணணும்? நீங்களும் வந்து இந்த அற்புதமான செய்தியை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன ஆக போகுது? இந்த எரிகோ பட்டணமானது அழிக்கப்பட போகுது, நியாயத்திற்கு உள்ளாக போகுதுன்றவா நீங்க என்ன சொல்லணும்? உங்களோட சொந்த பந்தங்களையும் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போய் ரொம்ப கொஞ்சாடுறீங்க இல்லைங்களா? அந்த கொஞ்சாடுற காரியத்தை வந்து சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்க என்ன பண்ணணும்? சும்மா இருந்தா கேட்பாங்களா அவங்கள? நீங்க போயிட்டு இப்படியே போயிட்டு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்களா? ஏற்றுக்கொள்றாங்களா? என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய வாழ்க்கையானது மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அங்க ராகாப்புடைய வாழ்க்கையானது மாற்றப்பட்டது. அவ வேசியா இருந்த வேசியான பிறகு என்ன பண்றா? இப்போ சணல் நூல் சொல்லுங்க. அந்த சணல் நூலுடைய வேலையை செய்யறா. இப்போ அதை வச்சு பொழைக்கிறான். புரியுதா? அப்ப அவருடைய இருதயமானது மாற்றப்படுது. அப்ப நீங்க கூட ஒரு மாற்றப்பட்ட ஒரு மனுஷியாக, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போகும்போது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்பாங்க. அந்த வார்த்தையை கேட்ட ரத்தத்தின் கீழே வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க மனம் திரும்பாம, நீங்க மாற்றப்படாம நீங்க போயிட்டு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது, இந்த நியாயத்தீர்ப்பானது வரப்போகுது, இந்த பட்டணமானது அழிக்கப்பட போகுது, இந்த உலகத்தை தேவன் நியாயத்திருக்க போறான்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். அதனாலதான் சொல்றேன் சோரிய, நான் என்ன பண்றேன்? நான் மனம் திரும்புகிறேன்றதுக்காக தான் என்ன பண்றேன்? நிறைய பேர் மேல வந்து பரிதாபப்படுறேன். ஏன்னா இங்க வார்த்தை சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏன்னா நான் நீதி நிமித்தமா என்ன பண்றேன்? இந்த செய்தியை நான் வந்து பெற்றிருக்கிறேன், இந்த செய்தியினூடாக நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா செய்தியை சொல்ல போற யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நான் பாவத்தை வெறுக்கிறேன், அசுத்தங்களை வெறுக்கிறேன். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா என்ன வெறுக்கிறாங்க ஜனங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? என்ன வெறுக்கிறாங்க? இந்த செய்தி நிமித்தமாக என்ன பண்றாங்க? வெறுக்கிறாங்க. சோதனை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த செய்திக்காக நிக்கும் போது, செய்திக்காக ஒரு நாள் நின்னா யாரு? ராகா பேசி நின்னா அவ அற்புதமான ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த மகத்தான தேவனையே பெற்றெடுக்கும்படி ஒரு பாட்டியா மாறணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை பெறணுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுது? பரிந்து பேசுகிற ரத்தமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் கூட கண்களை மூடி ஜெபிக்கலாம். சோரிய கண்களை மூடி ஜெபிக்கலாம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்றே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலைகையின் பிடியினின்றே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் என் திரு கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீயாவி அணுகாது, தீங்களிக்க முடியாது, தீயாவி அணுகாது, தீங்களிக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடு சகோதரனே சகோதரியே. ஓ, அந்த தீர்மானத்தினூடாக நீ பெறப்போகிற அந்த அற்புதமான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகாத சகோதரனே சகோதரியே. அன்றைக்கு ராகாப் தீர்மானம் செய்தார், ரூத்து தீர்மானம் செய்தார், அன்றைக்கு பவுல் தீர்மானம் செய்தான், அன்றைக்கு ஆபிரகாம் ஒரு தீர்மானத்தை செய்தான். ஓ சகோதரனே சகோதரியே, தேவனோட கூட பேசினாரா? பேசினாரா? அவர் கதவை தட்டினாரா? இதோ இன்றைக்கு உன்னோட கூட பேசினார் சகோதரனே சகோதரி. இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் அக்கிரமத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் மீறுதல்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ அந்த வெண்மையான திரவத்தின் அடையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பட்சத்திலே பாவம் இல்லாதபடிக்கு, பாவமே இல்லாதபடிக்கு என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துவீரா தகப்பனே. ஓ, என்னை தருகிறேன் தகப்பனே, என்னை அற்புதமாய் என்னை தருகிறேன் தகப்பனே என்று சொல்வீங்களா சோதனை சோதனை? எனக்கு ஒப்பு கொடுங்க, பரிதாபப்படுங்க, உன் நிலையை பார்த்து பரிதாபப்படுங்க. இப்படியே இருந்தா ஆகானை போல ஒரு நாள் சுட்டிருக்கதான் போங்க சோதனை சோரியே. அது நியாயத்தீர்ப்பா இருக்கிறது. ஆகானை போல உன்னுடைய நிலைகளானது மாறி போக கூடாது சோதனை சோரியே. ராகாப்பை போல உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையா மாற இன்றைக்கு நீங்க தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஒருவேளை எனக்குள்ள இருக்கிறதா அநேகமான காரியங்களை தகப்பனே, அந்த பிசாசானவன் தகப்பனே வழிநடத்துகிறான் தகப்பனே. இதோ இன்றைக்கு நான் அதற்காக வேதனைப்படுகிறேன். அவனுக்கு நான் இருதயத்தை கொடுக்கும்படி நான் வேதனைப்படுறேன் ஆண்டவரே. என்னை மாற்றி போடுங்க, என் நிலைகளை மாற்றி போடுங்க, என்னுடைய இருதயத்தை மாற்றி போடுங்க, என் வாழ்க்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வார்த்தையின் சுவாபம் எனக்குள்ள வெளிப்படுவதாக, அந்த மனவாட்டின் சுவாபம் என் மூலமா வெளிப்படும்படி கர்த்தாவே என்னை ஒப்பு கொடுங்க என்று சொல்றீங்களா? ஒப்பு கொடுங்க சோரேஸ்வரி. அந்த இயேசுவின் ரத்தமானது இன்றைக்கும் உன் பாவங்களை போக்க அது வல்லதா இருக்கிறது சோரேஸ்வரியே. ஓ ஆண்டவரே, இதோ உம்முடைய அடியேனாகிய தகப்பனே, அப்பா உன்னுடைய மகனை கொண்டு வந்து தகப்பனே, அப்பா உன் மகன் மூலமாய் தகப்பனே பேசப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோட கூட கர்த்தாவே நேரடியாய் பேசினீர் தகப்பனே. எங்கள் நிலைகளானது கர்த்தாவே சற்று நாங்கள் மாற்றிக்கொள்ள, எங்களுடைய சற்று மாற்றிக்கொள்ள கர்த்தாவே, நாங்கள் வார்த்தையோடு கூட இருக்கிறோமா இல்ல வார்த்தைக்கு அப்புறமா இருக்கிறோமா என்பதை ஆண்டவரே எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள கர்த்தாவே அப்பேற்பட்ட ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இதோ மகளை இன்னும் ஆண்டவரே அளவற்ற ஆசீர்வாதத்தோடு தகப்பனே, இன்னும் எளிமையான ஆற்றோடு கூட ஐக்கியப்படும்படி ஆண்டவரே, உடைய மனவாட்டிங்கிற பாகத்தோடு ஐக்கியப்படும்படி அந்த வரத்தை அடையாளம் கண்டு கொண்டு தகப்பனே, அந்த வரமானது பிரயோஜனப்படும்படி கர்த்தாவே மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் ஆண்டவரே அளவில்லாத அனைத்தினாலே மகனை அபிஷேகித்து கர்த்தாவே இந்த அநேகமுடைய அப்பா பிள்ளைகளுக்கு உபயோகப்படுத்துங்க தகப்பனே. எங்களை தலை மட்டுமாய் தாழ்த்துறோம் தகப்பனே. இன்றைக்கு எங்களோட பேசினீர் தகப்பனே, எங்களோட ஆண்டவரே அற்புதமாய் பேசினீர் என்பதை விசுவாசிக்கிறோம். என்னுடைய கதவை தட்டீர் என்பதை விசுவாசிக்கிறோம்.
இதோ தகப்பனே, அந்த சத்தத்தை திறந்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் கதவை திறக்கிறோம் தகப்பனே. நீங்களோ எங்களோட கூட உள் வந்து தகப்பனே, எங்களோட போஜனம் செய்ய தகப்பனே. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துறோம் அப்பா. இங்க யாரெல்லாம் தகப்பனே உண்மையாக ஒப்பு கொடுத்தாங்களோ, எல்லாம் பரிதாபத்தோடு தகப்பனே, வேதனையோடு கர்த்தாவே தங்களுடைய இலைகளை சற்று நினைவு கூர்ந்து உமோடு கூட பேசினார்களோ தகப்பனே, அந்த காரியங்களை பாருங்க. அந்த வியாதிகளை போக்குங்க. அந்த பிசாசின் தன்மைகள் எல்லாம் அவர்களை விட்டு தகப்பனே, அவர்களை விட்டு விலகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேள்களையும் சர்ப்பங்களையும் சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற வாக்கின்படி தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற அப்பா ஒவ்வொருத்தரையும் தகப்பனே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அதிகாரத்தோடு அவர்களை நாங்கள் அதிகாரத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை நாங்கள் இயேசுவின் நாம மகிமைப்படி அவர்களை நாங்கள் சுதந்திரிக் கொள்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வாதங்க, பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எழுந்திருக்கலாம் சூரேஸ்வரியே. எழுந்து காணிக்கை பாடல் பாடும்போது நாம் காணிக்கைகளை செலுத்தலாம்.